எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்க கெடுத்த அண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன்கின்ற மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தாக. மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மணியுறவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன் உருவாய் எண்ணுருவில் நின்றவெந்தை தளிர்புறையும் திருவடிகள் என் தலை மேலவே. இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலங்கால் தீநீர்வின் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தணனை அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாறு என்றும் வாழுதியேல் வாழலாம் மடநெஞ்சமே. கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோனான சுவாமி தேசிகன் அவதாரம் பண்ணின விசேஷத்தை அற்புதமாக வர்ணிக்கக்கூடிய ஒரு திவ்ய பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம் என்னும் இந்த திவ்ய பிரபந்தம். இந்த திவ்ய பிரபந்தத்தில் தான் சுவாமி தேசிகனுடைய அவதாரம் காண்பிக்கப்படுகிறது. அதனால்தான் கலியன் உரை குடிகொண்ட கருத்துடையோன் என்று சுவாமி தேசிகனுக்கு நாம மங்களாசாசனம் பண்றோம், தேசிகனுடைய பெருமையை சொல்றோம். இந்த திருநெடுந்தாண்டகத்துல ஒரு பாசுரம், அந்த பாசுரத்துல அவதாரத்தினுடைய வைலட்சண்யத்தை காண்பிக்கப்படுறாரு. தனக்கு பிறகு பரகால நாயகிக்கு பிறகு ஒரு கிளியாக சுவாமி தேசிகனுடைய அவதாரம் ஏற்பட போகிறது என்பது இங்க சூச்சிப்பிக்கப்படுகிறது. அதனால்தான் பெரியோர்கள் இந்த திருநெடுந்தாண்டகம் என்னும் பதிகத்தில் அப்படி மண்டி இருந்தார்கள், அப்படி ரசிச்சா, அப்படி கவனிச்சா, அதை அப்படியெல்லாம் அனுபவித்தார்கள் அவர்கள். பட்டர் நஞ்சியர வேதாந்திய வெற்றி கொண்டதான உத்தமமான ஒரு பெருமை பெற்றது இந்த திருநெடுந்தாண்டகம். இதுல நிறைய பட்டர் நஞ்சியருடைய சம்வாதங்கள் நிறைய உண்டு. திவ்ய பிரபந்தங்கள்லயே ஐதிஹ்யங்கள்னு சொல்லுவான். அந்த ஐதிஹ்யத்தினுடைய உத்தேசம் என்ன அப்படி கேட்டா, அங்கங்க நடந்ததான அனக்டோட்ஸ், அதாவது ஆச்சாரியருக்கும் சிஷ்யனுக்கும் நடைபெற்றதான சில கேள்வி பதில்கள். அது ரொம்ப அழகா மைன்யூட்டா நம்ம பெரியோர்கள் பூர்வர்கள் அதை நோட் பண்ணி வச்சிருக்காங்க. எந்த சிஷ்யன் என்ன கேள்வி கேட்டார், அந்த கேட்ட கேள்விக்கு ஆச்சாரியர்கள் எப்படி பதில் சொன்னார், அது தவிர சில பாசுரங்களுக்கு ஆங்காங்கு எப்படி நிர்வாகங்கள் செய்து காண்பித்திருக்கிறார்கள் என்பது ஒன்று உண்டு. இதுல ஒரு பின்னாடி ஒரு பாசுரம் வரப்போறது. அதாவது 21வது பாசுரம், மைவண்ண நறுங்குஞ்சு குழல் பின் தாழ மகரம் சேர்குழ இருபாடு இலங்கியாடன்னு பாசுரம். இந்த பாசுரத்திற்கு பராசர பட்டர் வியாக்கியான விட்டருடினார் என்று பெரியோர்கள் சொல்லுவார். ஆனா பராசர பட்டர் இல்ல, பராசர பட்டர் அருளி செய்த வியாக்கியானத்தினுடைய விவரணத்தை அடியொற்றி பின்னாளில் வந்த ஒருவர் தான் இதற்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஏன்னா அந்த பாசுரத்துல சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீசூக்திகள் உதாகரிக்கப்படுகின்றன. அதுதான் விசேஷம். பட்டர் காலத்திற்கு ரொம்ப பிற்பட்டவர்தான் சுவாமி தேசிகன். அதனால சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்ரீசூக்திகள் அவர் அருளி செய்த சில ஸ்தோத்திரங்களில் உள்ளதான அர்த்த விசேஷங்கள், அந்த ஸ்தோத்திரங்கள் குறிப்பாக பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன் என்பதான அந்த ஸ்லோகம் இந்த வியாக்கியானத்துல எடுத்து காண்பிக்கிறார். அவ பட்டர் அருளி செய்தது என்பதற்கு என்ன தாற்பயம்னா, பட்டர் அவ்வளவு அற்புதமாக இந்த பாசுரத்திற்கு அர்த்தம் அருளி செய்வார். அதை அடியொற்றி பின்னாடி ஒருத்தர் அதை ஈடுபடுத்தும் பொழுது மேற்கொண்டு ஆங்காங்க ஆச்சாரியர்கள் சொன்னதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார் என்று இதனுடைய மகிமை காண்பிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் பெருமை பெற்றதான திருநெடுந்தாண்டகத்துல கலியனை போலவே அர்ச்சாவதாரத்துல ஈடுபட்ட நம்முடைய அழகிய சிங்கர் அற்புதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அது ஐசிங்கருடையதான ஒரு அனுகிரக விசேஷத்தினால
அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் திறத்தில் எவ்வளவு கிரகித்துக் கொள்ள முடியுமோ அந்த கிரகித்துக் கொண்ட விஷயத்தை அடியனால எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த கிரமத்துல அடியன் சொல்லிட்டு இருக்கு. முதல் 3 பாட்டுகளை இந்த 2 நாள்ல நாம அனுபவித்தோம். முதல் 2 பாட்டு அப்படின்னு கேட்டா, அதாவது பெருமாள் தளிர்புறையும் திருவடி என் தலைமையிலவேன்னு கற்பாறை போன்றதான என்னுடைய தலையில பெருமாளுடைய துளிர் விட்டது, திருவடிகளாகிற துளிர் விட்டது என்று காண்பித்தார். அடுத்தது பரிசேஷ கிரமம்னு பேர் அதற்கு. பரிசேஷ கிரமம்னு அர்த்தம் ரவுண்ட் ராபின் பிளஸ் நாக் அவுட்ல அடிச்சார். முதல்ல ரவுண்ட் ராபின் வச்சு அப்புறம் நாக் அவுட்ல தூக்கிட்டார். அதெல்லாம் வேண்டாம் பாய், வாழா விட்டுடு, வாழலாம் வேண்டாம். கடைசியில ஒண்ணுதான், முகிலுருவம் ஒன்றியம் அடிகள் உருவம் தானே என்று அந்த மேக சாமளன் கொண்டல் வண்ணன் மேகத்தை போன்ற சமஹரமான திருமேனியை உடைய பெருமாள் அவனுடையதான வைபவம் காண்பித்துள்ளப்பட்டது. அடுத்தது ஒவ்வொரு யுகத்தில் பெருமாள் எந்தெந்த விதத்தில் எப்படியெல்லாம் சேவை சாதிப்பான். ஒவ்வொரு யுகத்துல பெருமாளுக்கு ஒவ்வொரு கலர் உண்டு. சில பேருக்கு அது உண்டு இல்லையா? அதாவது ஒவ்வொரு ஊருக்கு போனா ஒவ்வொரு விதமா ட்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு வச்சுருக்கான். அதே மாதிரி அதுலயே ஒரு கல்யாணம்னா கார்த்தால ஒண்ணு, அப்புறம் நிச்சயதார்த்தத்துக்கு ஒண்ணு, அப்புறம் ரிசப்ஷனுக்கு ஒண்ணு, அதுக்கப்புறம் மறுநாள் கார்த்தால ஒண்ணு, அப்படின்னு மாத்தி மாத்தி ஒண்ணு போட்டுக்கிறது உண்டு. அதுல போட்டுட்டதே வேற திருப்பி போட்டுக்கூடாது. ஒரு பீரோவை திறந்தா அவ ஒய்ஃப்ன்றவா நம்மளை மதிக்க கூட மாட்டான். ஆனா அவ போட்டுட்டு இருக்கிற துணிதான் நம்ம காலில் விழருது. சரி, அதுவாது நம்ம காலில் விழருது, நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். பீரோவை திறந்தா அதுக்கு சரியாது. அதை வச்சுட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா, என்னன்னா என்கிட்ட ஆத்துல கல்யாணம் வருது, அந்த கல்யாணத்துக்கு போட்டு போறதுக்கு என்கிட்ட துணியே இல்லையே அப்படின்னு சொல்லச்சேதான் நிஜமாவே சம்சாரம்னா என்னன்னு புரியுது. இது ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டு அது மொத்தம் சரிஞ்சு கால விழுறது. ஆனா அவ கேட்கிற கேள்வி என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, அதுல போட்டு போறதுக்கு புதுசா எதுவுமே இல்லையேன்ற பாருங்க. நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரு வேஷ்டி தான், எங்க போனாலும் அதுதான், காரத்தால உடுத்தினாலும் அதுதான், மத்தியானம் உடுத்தினாலும் அதுதான், சாயங்காலம் உடுத்தினாலும் அதுதான். மேக்சிமம் மேக்கப்பே மூஞ்சலமே நெத்திக்கிட்டு இருக்கிறது தான், வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படி ஜஸ்ட் அப்படி மூஞ்சாலுமே ஒரு நெத்திக்கிட்டு போறோம், அவ்வளவுதான். நம்ம பழிச்சுன்னு தெரிஞ்சிருவோம். அதுக்கு மேல நமக்கு அவசியமும் இல்லை. அந்த மாதிரி பெருமாள் எப்படி இருக்காங்க? பெருமாள் ரொம்ப சிம்பிளா அழகா ஒவ்வொரு யுகத்துல, கிருத்த யுகத்துல சத்துவகுணம் என்பது அதிகமா இருக்கும். கிருத்த யுகத்துல சத்துவகுணத்துடைய டாமினேஷன் அதிகமா இருக்கும். அல்ல, கிருத்த யுகத்துல அந்த வெண்மை என்னும் நிறத்தில் பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கிறான் என்று சாதித்தார். திரேதா யுகத்துல கொஞ்சம் அந்த அக்னியை போல ஒரு செம்மை நிறம் காண்பிக்கப்படுகிறது. அடுத்தது துவாபர யுகத்துல பெருமாள் பச்சை நிறத்தில் சேவை சாதிக்கிறார். இப்ப கலியுகத்துல கண்ணா கருமை நிற கண்ணான்னு கருமையோட பெருமாள் எழுந்தளிருக்கான். இதெல்லாம் அவன் திருமேனியை நாம் உணர்ந்து தியானம் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதான ஒரு வியவஸ்தை. அப்ப இதை வச்சு அவ்வளவுதான் நம்ம பிக்ஸ் பண்ணிட முடியாது. இதையும் பெரியோர்கள் தமருகந்தரிய உருவம்னு சொல்றான். அந்தந்த தீபங்கள்ல, அந்தந்த வருஷங்கள்ல, அந்தந்த மண்வந்தரங்கள்ல இருப்பவர்கள் பெருமாளை எப்படி உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல, அந்த உபாசனைக்கு ஏற்றார் போல பெருமாளுடைய திவ்ய சேவை ஏற்படுகிறது. வேணுகோபாலனா பெருமாள் இங்க எழுந்திருக்காருன்னா வேணுகோபாலன் மட்டும்தானா பெருமாள்? இப்ப நிருசிம்மன் இல்லையா, ராகவன் இல்லையா அப்படின்னு கேட்டா, அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை ராகவனா சேவிக்கிறார், இந்த ஊர்ல இருக்கிற பெருமாள் வேணுகோபாலனா சேவிக்கிறார், இன்னொரு ஊர்ல இருக்கிற பெருமாளை நிருசிம்மனா சேவிக்கிறார். ஆசிரியர்கள் பெருமாளை எப்படி கொண்டாடுவார்களோ அப்படி கொண்டாடுகிறார்கள். ஒன்று திருவடிவு, ஒன்று பெருவடிவு, ஒன்று ஒரு வடிவு, ஒன்று கருவடிவு என்று ஒவ்வொரு விதமான வடிவத்தின் பெருமையை 3வது பாசுரத்துல காண்பித்தார். இப்போ யாருமோ ஒரு நிலைமையன் என அறிவறியம் பெருமான், இந்த பெருமானுடைய பெருமையை உணர்ந்ததா ஆயிடுதுமா? அவர் தெரிஞ்சுட்டேன்னா போருமா? எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக என்ற வேதமானது கொண்டாடுறது. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக, வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத வைபவத்தை உடையவன் பரமாத்மா. எவ்வளவுதான் வேதம் அவனை சொல்லணும்னு ஆசைப்பட்டாலும் அந்த வேதம் ஒரு லெவலுக்கு மேல அவனை சொல்ல முடியாது. நிகமாந்தை அதுனாபி மிருக்யமானம் என்று கோபால விம்சதியில் சுவாமி தேசிகன் சாதிப்பார். வேதாந்தங்கள் இன்னும் பெருமாளை பின்தொடர்ந்து தேடிக்கொண்டு
அவைகள் பின்னாடி ஓடிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து கொண்டேன் ஒருத்தர் சொன்னான்னா அதுதான் உபனிஷத் சொல்லிது. அவிஜாதம் விஜானதாம், விஜாதம் அவிஜானதாம். நான் அறிந்தேன் என்றால் ஒருவன் இவன் ஒன்றும் அறியாதவன். எதை அறிந்தேன் அப்படி கேட்டா, என்ன பண்ணாலும் அவனை அறிய முடியாது என்று அறிந்தேன்னா அது ஒரு விசேஷம். யாருமோ ஒரு நிலைமையன் என அறிவறியம் பெருமான், யாருமோர் நிலைமையன் என அறிவெளிய எம் பெருமான். அறிந்தேன் என்று சொல்வதற்கு அறிய முடியாதவன் என்று அறிந்தேன் என்பதற்கு அறிய முடிந்தவன். நீ என்ன பண்ணாலும் அவனை தெரிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உன்னால அவனை தெரிந்து கொள்ள முடியாது. இயத்தாரகிதம், எல்லாவற்றையும் சொல்ல வந்ததான வேதம் என்னால் அவனை சொல்ல முடியவில்லை என்று சொல்லும் பொழுதே அந்த வேதத்தினுடைய பெருமை காண்பிக்கப்படுகிறது, அந்த பரம்பொருளுடைய பெருமை காண்பிக்கப்படுகிறது. ஒருத்தர் கேட்டார், வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா என்று சொன்னாரேன்னு. எல்லா வேதாங்களினாலையும் நான் அறியத்தக்கவனாய் விளங்குகிறேன் பெருமாள் சொன்னாரு. இப்ப நீர் வேதத்தினால பெருமாளை தெரிந்து கொள்ள முடியாதுன்னு சொல்றீரே, வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யான்னு சொல்றீரே. ஆனா இப்ப பெருமாள் அந்த வேதத்தை கொண்டு தெரிந்து கொள்ள முடியாது சொல்றீரே. அப்ப அந்த அவாத்துல பண்ண உபன்யாசம் சரியா இல்ல இவாத்துல பண்ண உபன்யாசம் சரியா? இல்ல ஒருவேளை அவாத்துல உபன்யாசத்துல சம்பாவனை குறைச்சலா சொல்லிட்டா கொடுத்துட்டா அப்படின்றதுக்கோசம் அப்படி சொல்லிட்டா, இவாத்துல உபன்யாசம் நிறைய சம்பாவனை பண்ணுவான்றதுக்கோசம் அப்படி சொல்லிடா. அப்படிலாம் இருக்க முடியாதுன்னு யோசிச்சார். அதுக்கு பதில் சொன்னார், ரெண்டும் ஒண்ணுதான். அங்க சொன்னதும் சரிதான், இங்க சொன்னதும் சரிதான். அங்க சொன்னதுக்கும் பிரமாணம் இருக்கு, இங்க சொன்னதுக்கும் பிரமாணம் இருக்கு. அது எப்படி பிரமாணம் இருக்குங்க? வேதங்களினாலே நான் அறியப்படுபவன். எப்படி அறியப்படுபவன்? என்ன செய்தாலும் அறிய முடியாதவன் என்று அறியப்படுபவன். இதான் அர்த்தம். நீ எவ்வளவு பண்ணினாலும் அறிய முடியாதவன் என்பதை அது அறிவிக்கிறது எது? வேதம். எதோவாச்சோ நிவர்த்தந்தே, வாக்குனாலே முடியல, அப்பிராப்பிய மனசாசக, மனசனாலே முடியல. அப்படி அவன் அறிந்தேன் சொன்னோம்னா அவன் அறியாதவன் என்பதாக உபனிஷத் காண்பித்தார். ஆழ்வார் சொன்னார், யாராவது அறிந்திருக்கிறார்களா? உள்ளது உள்ளபடி கண்டார் உள்ளது. யாராவது உள்ளது உள்ளபடி பார்த்திருக்காரா? உள்ளது உள்ளபடி சொல்வதற்கு யாருக்கு யோகியதை இருக்கு? யாருக்கும் யோகியதை கிடையாது. யாரும் அதை தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம். எப்படி அர்ஜுனனுக்கு யோகேஸ்வர் ததோமேத்வம் தரிசயாத்மானம் அவ்யயம்னு, எம்பெருமானே தேவதேவா சர்வேஸ்வரா உன்னுடைய விஸ்வரூப திருமேனியை சேவிப்பதற்கு நான் பாக்கியம் பெற்றவராக இருப்பின் எனக்கு அந்த விஸ்வரூப திருமேனியை சேவை சாதித்தவை என்று அர்ஜுனன் பிரார்த்தித்தான். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சைத்யா சக்யமேவம் விதோ திருஷ்டும் திருஷ்டமானசி மாம் யதா. அர்ஜுனா, இங்க பீஷ்ம துரோணாதிகள்லாம் இருக்கா, பீஷ்மர் முதலான ஞானாதிகர்கள், அப்பேற்பட்ட மகாத்மாக்கள் உண்டு. அவர்களால தெரிந்து கொள்ள முடிஞ்சதா இந்த விஸ்வரூபத்தை? அர்ஜுனனை தவிர்த்து அந்த போர்க்களத்துல சேவித்தவாயான இருக்காளா? இவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, அங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாது. டைம் லாப்ஸ் அப்படின்ற அளவுலயும் இப்ப சினிமால எல்லாம் சொல்றான், நம்ம அதை ஒத்துக்கிறோம். டைம் மிஷின். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது, ஒரு சினிமால காமிச்சான். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது. அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கச்சு லாஸ்ட் பால்ல 6 அடிக்கணும். லாஸ்ட் பால்ல 6 அடிக்கணும்னா அந்த பால் கரெக்டா பவுண்டரி கிட்ட கேட்ச் ஆயிட்டு இருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாரு, அவர்கிட்ட ஒரு கடிகாரம் இருக்கு, ஸ்பெஷல் கடிகாரம். அந்த கடிகாரத்தை திருப்பி உடனே அந்த ஸ்டேடியத்துல இருக்கோ அத்தனை பேர் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டான். பேட்ஸ்மேன், பவுலர் எல்லாரும் ஃப்ரீஸ் ஆயிட்டான். டைம் லாப்ஸ். அது அவர்கிட்ட அந்த டைம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கு. அவர் தன்னுடைய கடிகாரத்தை திருப்பி எல்லாரும் அப்படி ஆயிட்டான். உடனே என்ன எடுத்து அவர் உள்ள போய் அங்க அந்த பந்தை எடுத்து அப்படி பவுண்டரியை தாண்டி கொண்டு வந்து 6 கொண்டு வந்து அந்த பந்தை வச்சுட்டு மறுபடியும் ஸ்டேடியத்துக்குள்ள வந்து அதை அப்படி திருத்தினே பார்த்தா எல்லாரும் 6. சரி சுவாமி, அங்க இருக்கிறவா அதை பார்க்கிறா, அது 6 ஆகுது. உலகத்துல அதை லைவ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, உலகமே அதை பார்த்துட்டு இருக்க. இப்ப இங்க நீ அதை போட்டியான இந்த உலகம் முழுக்க அது நிக்குமா அப்படின்றத லாஜிக் நாம கேள்வி கேட்கல. காரணம் என்ன? அது ஹீரோயிசம் சார். அந்த படத்தினுடைய சாமே அந்த ஹீரோயிசத்தில் தான் இருக்க. நீங்க எப்படிலாம் யோசிக்க கூடாது, அதை ரசிக்கணும். ஆனா சாஸ்திரம்னு வந்தா மட்டும் கிருஷ்ணன் என்ன பண்ணான், அவன் எப்படி மலையை தூக்கினான், அவன் எப்படி இதை பண்ணினான், இது பண்ண முடியுமா, இது நியாயமா, அநியாயமா நரகாசுரனை கிருஷ்ணன் கொண்டானே, தியாக திருநாள் அப்படின்னு இதெல்லாம் மட்டும் கோஷிக்க தெரியும். இதெல்லாம் பேச தெரியும் அவளுக்கு. இது உலகளாவிய டெலிகாஸ்ட் வரச்சே அது எப்படி அது சாத்தியம்ன்றதை பத்தி யோசிக்க யாரு இல்ல.
அந்த ஸ்டேடியத்தை பார்க்கணும், அங்கே அது போயிடுறது. அந்த மாதிரி குருக்ஷேத்திர புண்ணிய பூமியில பெருமாள் 2 பக்கம் சைன்யம் நிக்கச்சே பீஷ்ம துரோணாதிகள் பார்த்துட்டு இருக்கான். அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் சம்பாதம் நடக்கிறதான என்ன நடந்தது என்பது இன்று வரையிலும் இந்த உலகத்திற்கு அது அறிவிக்கப்படல. கடைசியில வியாசர் சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட வந்து 11வது நாள் இதை பத்தி பேசச்சேதான், ஓ கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இதை பேசியிருக்கா. அந்த சமயத்துல கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்பித்திருக்கிறான் என்பது திருதராஷ்டிரனுக்கு முதல்ல தெரிஞ்சது. அது துரோணருக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ தெரியல. ஏன்னா அதுக்குள்ள துரோணர் பரமவிஷ்டர். அப்புறம் பின்னாடி பீஷ்மர் அம்பு படிக்கல கடக்கச்சே வேணா அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி கிருஷ்ணார்ஜுன சம்வாதம் நடந்ததுன்னு. மற்ற யாருக்கும் அது ஒரு சேவை இல்லையே. மற்ற யாரும் அப்படி ஒரு அற்புதமான சேவையை சேவிக்கலையேப்பா. அத்தகையது ஒரு அதிசயித்தமான ஒரு சேவை, அற்புதமான ஒரு சேவை வேற யாருக்கும் கிடைக்கல இல்லை அப்படின்னு நம்ம பிரத்யட்சமா பார்க்கிறோம் இல்லையா. ஆகையால ஆழ்வார் சொல்றாரு, எப்படி அர்ஜுனனுக்கு பெருமாள் தன்னுடைய விஸ்வரூபத்தை சேவை சாதித்து வைத்தானோ அகுதே போன்று நான் அதை உணர்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு அனுகிரகம் பெருமாள் பண்ணியிருக்கா என்று கீழே பாசுரத்தினால காண்பித்தார். சரி, அப்ப யாராலையும் பண்ண முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் உணர முடியாது அப்படின்னா விட்டுடலாமா? விடலாமா அப்படின்னாரு. அப்படி விடக்கூடாது. அப்படின்னா நான் அனுபவித்த வரையிலும் ஒரு விவரணம் பண்றேன். இன்னொன்னு, வேதங்களை என்ன பண்ணிட்டு அப்படி கை வாங்கல, விட்டுடலாம் வாண்டாம் அப்படின்னு அவனை விட்டுடல. வேதமும் அவனை விவரணம் பண்றது, அவனுடைய சொரூபங்களையும் ரூபங்களையும் குணங்களையும் அந்த ஐஸ்வர்யங்களையும் அது சொல்றது. அதெல்லாம் சொல்லிட்டுத்தானே நேத்தி இவ்வளவு இல்லை இவ்வளவு இல்லை ஒண்ணுமே சொல்ல, அதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் உனக்கு புரியாது, அதெல்லாம் உனக்கு புரியாது இப்படியே சொல்லியிருந்தா அப்படியே சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னா சரியா இருக்குமா? அதனால என்ன பண்ணிட்டு வேணும் அப்படி நீங்க பின்னாடியே உட்காருங்க, எல்லாரும் அவருக்கு பின்னாடி சுரேஷ் பின்னாடி எல்லாரும் இப்படி வாங்கலாம், எல்லாரும் அவர் பின்னாடி போய் ஒழிஞ்சு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் உடனே இப்படி வரலாம், அதுவே விழுந்துரும். அதை நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நேரம் அவருக்கு பின்னாடி உட்காந்துனா கஷ்டம். அப்போ சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுவாளா? வேண்டாம் சொல்ல முடியாது சொல்லிட்டு விட்டுடுவாளா? அப்ப இன்னும் கியூரியாசிட்டி அதிகமா இருக்கும் இல்லையா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதான ஒரு அம்சம் அது தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது. இது மாதிரி அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அதனால அவனை சொல்லணும் என்பதாக இங்க இந்த திருநெடுந்தாண்டகம் என்பதான உயர்ந்த திவ்ய பிரபந்தத்தினால திருமந்திரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை ஆழ்வார் காண்பிக்கிறார் என்று பார்த்தோம் இல்லையா. சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் என்பதாக அனைத்தும் எதற்குள்ள இருக்கு? இந்த அஷ்டாட்சரம் என்பதான ஒரு மந்திரத்துக்குள்ள இருக்கு. சிறியதான ஒரு கண்ணாடி பெரியதான உருக்களை காட்டுமா போலே என்று அது முழுக்க காண்பித்து வைக்கக்கூடியதா இருக்கிறதுனால திருமந்திரார்த்தம் அனந்தாவை வேதாக. வேதம்ன்றது அனந்தம், வேதம்ன்றது அனந்தம். வேதத்திற்கு முடிவே கிடையாது. வேதத்திற்கும் முடிவு கிடையாது, வேத வேத்தியனுக்கும் முடிவு கிடையாது. அனந்தாவை வேதாக என்றது எது சொல்லித்து? வேதமே சொல்லித்து. இது எங்க முடிவு? எப்ப முடிவு? எதை கொண்டு இதை நான் முடிவு அறுதியிட முடியும்? ஆனாலும் வேத இஷ்ட சர்வைகி அகமேவ வேத்யா அப்படின்னு அவன் சொன்னான்னா அது சொல்லித்து இவ்வளவு தூரம் நாம் அறிந்தாலும் அறிய முடியவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். திருமந்திரத்துல பிரணவத்தினுடைய அர்த்த விசேஷங்களை நாம் பார்க்கும் பொழுது பிரணவத்துல முதல் எழுத்தான அகாரத்தினால அவ ரக்ஷணம் என்று சொல்லப்படுகிறது. ரக்ஷணம் யாரு ரக்ஷகன் அப்படி கேட்டா எம்பெருமான் மட்டும்தான் ரக்ஷகன். தாக்கும் இயல்வினன் கண்ணபிரான், வேற யாரும் ரட்சிக்க முடியாது என்பது அவ என்னும் சப்தத்தினாலே காண்பிக்கப்படுகிறது. மற்றொன்று என்ன அப்படின்னாரு, அது காரணத்துவத்தையும் காண்பிக்கிறது, ரக்ஷகத்துவத்தையும் காண்பிக்கிறது. அவன்தான் ஜெகத்காரண பூதன், அவனே எல்லாவற்றிற்கும் காரணமாய் அமைந்தவன் என்று அந்த காரணத்துவத்தையும் சொல்லுகிறது. அடுத்தது ரக்ஷகத்துவம்னா ரட்சிக்கிறது. அடுத்தது என்னென்ன, நாராயணன் என்னும் ஒரு சப்தம் இருக்கு. அந்த நாராயண சப்தம் நார சப்தமானது அவனிடமிருந்து தோன்றிய ஜகத்தை காண்பிக்கிறது.
காரணம் து தியேயாஹா என்கிறது வேதம். காரணத்தை தியானம் பண்ணு. எது காரணம்? எது எல்லாவற்றிற்கும் காரணமோ அதைத்தானே தியானம் பண்ணணும். எது இல்லாமல் எதுவுமே ஏற்படாதோ அதைத்தானே தியானம் பண்ணணும். அப்பேற்பட்டதான் அந்த காரண வஸ்துவை தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றது. காரணம் துத்தியா அப்படின்னா ச காரணம் கரணாதிபாதிபா. கரணங்கள்னா இந்திரியங்கள் அர்த்தம். இந்திரியங்களுக்கு தலைவனான ஜீவன் இருக்கான். அந்த ஜீவனுக்கும் தலைவனானவன் ஒருவன் இருக்கானே, பரம்பொருள் பரமாத்மா சர்வேஸ்வரன் ஒத்தாரம் மிக்காரம் இலையாய மாமாயன் நதத் சமபியதிகஷ்டதிருஷ்யதே என்று அந்த பெருமை காண்பிக்கப்படுகிறது. அப்ப நாரம் என்பது அந்த காரண பொருளிலிருந்து உண்டான காரியபூதமான பிரபஞ்சத்தை காண்பிக்கிறது. ஆபோ நாராயண புரோக்தாக ஆபோவை நரசூனவகா என்று. அது தவிர இந்த நாராயண சப்தம் என்பதே உத்தமமான மந்திரம் அப்படின்றார். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். இதே ஆழ்வார் முதல்ல ஆரம்பிக்கிறார். ஒருத்தன் விஷம் சாப்பிட்டுட்டான், தெரியாது அவனுக்கு, பாவம். ஏதோ அவனுக்கு ஃபுட் பாய்சன் அப்படின்றாலும் இப்ப ஃபுட் பாய்சன், வாட்டர் கண்டாமினேஷன், டிராவல் அலர்ஜி, இதெல்லாம் தான் இப்ப ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அடிக்கடி அதை யூஸ் பண்ணணும். நாம் ஃபுட் பாய்சன் ஆயிடுது சார் அப்படின்னா என்ன எடுத்து ஃபுட் பாய்சன் ஆயிடுது, வாட்டர் கண்டாமினேஷன் அப்படின்னு. ஒரு ஊருக்கு போறோம்னா, அதாவது எங்கேனா ஒரு ஊருக்கு போறோம்னா முன்னாடி 2 நாள் ரெஸ்ட், போயிட்டு வந்து 10 நாள் ரெஸ்ட். ஏன் போனது ஒரே ஒரு நாள், அங்கேயும் போறது பாட்டில் எடுத்து போறதுதான். அங்க போய் அந்த பாட்டில் தான் தீர்த்தம் சாப்பிடுறோம். இன்னும் வைதிகால் மாதிரி கணத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து சாப்பிடல நம்ம. ஆனா அங்க போனோம்னா ஒத்துக்கவே அந்த தீர்த்தம் ஒரே த்ரோட் இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, மூக்கெல்லாம் ஒரே சளி அடைச்சிட்டு இருக்கு, கஷ்டமா இருக்கு. அதுல 10 நாள் விடாயத்தி. ஒரு நாள் பிரயாணம், ஆனா விடாயத்தி 10 நாள். இப்ப யாரை கேட்டாலும் அதை சொல்றாங்க. கான்ஸ்டன்டா ஒரே ஒரு நாள் எங்கேயாரும் வந்துட்டு போனோம், வந்துட்டு வரேன் சார், அதுக்கப்புறம் முடியவே இல்லை சார். ஆத்துல எல்லாரும் பட்டு ஒரு கல்யாணம் அப்படி கேட்டா உடனே அடுத்தது ஆத்துல கல்யாணம் விசாரிக்கவே வேண்டாம். எப்படியும் கான்ஸ்டன்டா ஒரு 15-20 நாள் கழிச்சு விசாரிச்சா போறோம். ஏன்னா அதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஸ்டமக்கச்சே முதல்ல அதை சொல்லுவோம். எல்லாரும் அங்க சாட்டமா அதெல்லாம் வயிற்று ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது ஆத்துல எல்லாரும் ஜுரமா படுத்துட்டோம். அது எப்படிதான்னு தெரியல, அது என்ன ஒரு இப்ப எல்லாரும் சொல்றான். அதுக்கோசரம் அங்க ஆட்டம் ஆடுறதை நிறுத்தல, அதையும் ஆடிட்டு தான் இருக்கோம். ஒரு பக்கம் அதையும் ஆடுறோம், ஒரு பக்கம் இதைய நாம சொல்லிட்டு தான் இருக்கோம். அதனால ஒருத்தன் ஏதோ விஷம் சாப்பிட்டுட்டான், அது தெரியலப்பா. உடனே வைத்தியர் கிட்ட போனான். வைத்தியர் அவனுக்கு மருந்து கொடுக்கிறார். இப்போ உன்னை கெடுக்கக்கூடியது, அதாவது உனக்கு விஷம், அந்த விஷம் உன்னை கெடுக்கக்கூடியது, அதனால உனக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியது இல்லையா? மருந்து கொடுத்தா என்ன ஆயிடும்? விஷ முறிவு ஏற்பட்டு விடும். அந்த மருந்து உனக்கு சௌக்கியத்தை கொடுத்துரும். நீ எந்த விஷத்தை சாப்பிட்டியோ அந்த விஷம் மருந்துனால நிவர்த்தி ஆயிடும். அப்போ விஷத்தை பொறுத்த வரையிலும் மருந்து விஷத்துக்கு விஷம். விஷத்தை பார்க்கும் பொழுது மருந்து விஷத்தின் விஷம். அப்ப ஆழ்வார் சொன்னார், நம்முடைய பாபம் விஷம் இல்லையா? நம்முடைய பாபம் தானே விஷம், நம்மளை கெடுக்கிறது அதுதானே. சம்சாரத்துல நமக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறது அதுதானே. சம்சாரத்துல இவ்வளவு தூரம் பற்றுதலை உண்டாக்குறது அந்த பாய்சன் தானே. அந்த பாய்சன் ஒழியணும், அந்த விஷம் முறியணும், அந்த விஷத்தை ஒழிக்கணும் அப்படின்னு கேட்டா நாராயணன் என்னும் ஒரு திருநாமத்தை சொல்றியே, அது அமிர்தம் இல்லையானார். அமிர்தம் நமக்கு, விஷத்துக்கு அது விஷம். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு. நம்முடைய வினை, நம்முடைய பாபத்திற்கு அது நஞ்சு, நம்முடைய பாபத்திற்கு அது விஷம். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமம். அந்த திருநாமம் நமக்கு அமிர்தம்.
நமக்கு அமிர்தம். உலகத்துல விஷமப்பியமிர்தம் கொச்சித் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரே. ரகுவம்சம்னு ஒரு மகாகாவியம், காளிதாச மகாகவி எழுதின காவியம். ராமனுடைய திருவம்சத்தை வர்ணிக்கிறான். ராமனுக்கு முன்பிருந்த ராஜாக்கள், ராமனுக்கு பின்பிருந்த ராஜாக்கள் என்று கம்ப்ளீட்டா தட் சோலார் டைனஸ்டியை வர்ணிக்கிறான். சோலார் டைனஸ்டி ஆரிஜின்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி ராஜா பரியந்தம் அவன் வர்ணிக்கிறான் ரகுவம்சத்துல. கடைசி ராஜா வர்ணிக்கிறான் யாரு? காளிதாச மகாகவி. அதுல முதல்ல திலீபன் என்னும் அரசன், அவன்ல இருந்து ஆரம்பிக்கிறது. மனு வம்சத்துல இருந்து ஆரம்பித்து திலீபன் ராஜா, திலீபனுக்கு பிறகு ரகு என்னும் ராஜா, ரகுவிற்கு பிறகு அஜன் என்னும் ராஜா. அந்த அஜனுக்கு இந்துமதி என்பவள் மனைவி, காதல் மனைவி. ரொம்ப லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டான். அவள் ஒரு அப்சர ஸ்திரீ. அவள் சாபத்தினால மனுஷ குலத்துல பிறந்திருக்காள். அவளை லவ் பண்ணினா அஜன், கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு நாள் ரெண்டு பேரும் பார்க்ல வாக்கிங் போயிட்டு இருக்கான். என்ன சுவாமி, ஆளுக்கு ஒரு பேக்கை மாட்டிட்டு அதுல ஒரு போனை போட்டுட்டு ரெண்டு பேரும் கையை கோத்துட்டு ஜாலியா வாக்கிங் போயிட்டு இருக்கான். சப்தபதி பண்ணினாளா இல்லையா அப்படி கேட்டேன்னா, இது பஞ்சா சகசிரபதி அப்படின்னு. அப்படின்னா புரியல. 7 அடி எடுத்து வச்சா கணவன் மனைவின்றதால பாந்தவியம் வருது, 5000 அடி எடுத்து வச்சா வாக்கிங் போறேன்றதால பாந்தவியம் வருது. அதனால அவ என்ன பண்றா, ரெண்டு பேரும் கையை பிடிச்சுன்னு அந்த போயிட்டு இருக்கான். அப்ப நாரதர் ஆகாயத்துல போயிருந்தார். அவருக்கு மகத்தின்னு ஒரு வீணை இருக்கு, அந்த வீணையில ஒரு மாலையை மாட்டி வச்சிருந்தார் நாரதர். அது வேகமா போயிட்டு இருக்கார் அவர். அப்ப காத்துல அந்த மாலை கழண்டு இவள் கழுத்துல விழுந்துருச்சு. உண்மையில ஒரு மாலை, சாதாரண ஒரு மாலை. அந்த மாலை இவள் கழுத்துல விழுந்த மாத்திரத்துல பொத்துன்னு கீழே விழுந்தா, செத்து போயிட்டான். அவளுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டுருது. இதான் விஷயம். ஆனா இது அஜனுக்கு தெரியுமோ? ஏன் ஒரு மாலை, இப்ப மாலை போட்டுக்கிறதே பயமா இருக்கு எல்லாருக்கும். ஐயோ இது வேற ஒம்பா போச்சா? ஏன் சுவாமி, மாலை வேற விழுந்தது, மலைப்பாம்பா விழுந்தது. கழுத்துல மாலை விழுந்தா அவன் செத்து போயிட்டான். உடனே அஜன் அழறா, அந்த மாலை எடுத்து தங்கழுத்துல போட்டுட்டான். ஸ்ரகியம் எதி ஜீவிதாபஹா ஹிருதயே கின்னிஹிதானஹந்திமாம் விஷமப்யமிருதம் கொச்சித் பவேத் அமிர்தம் வா விஷமீஸ்வரேத்யாஹ. ஐயோ, இந்துமதியின் உயிர் போவதற்கு இந்த மாலைதான் காரணம் என்றால், அப்ப அதை நான் என் கழுத்தில் போட்டுக் கொண்டேனே, எனக்கு மரணம் வரவில்லையே. சகியம் எதி ஜீவிதாபஹா ஹிருதயே கின்னிஹிதானஹந்திமாம். என் கழுத்துல நான் போட்டுட்டேனே, அப்ப எனக்கும் மரணம் வரணுமே, வரலையே. பத்தியா, எல்லாம் பகவானுடைய சங்கல்பம். விஷமப்யமிர்தம் கொச்சித் பவேத். சில சமயத்தில் சிலருக்கு விஷம் அமிர்தமாகும், சிலருக்கு அமிர்தம் விஷமாகும். சிலருக்கு விஷம் அமிர்தமாகும், சிலருக்கு அமிர்தம் விஷமாகும். ஒருத்தன் என்ன பண்ணா, பாவம் அவனுக்கு உடம்பெல்லாம் வியாதி, ரொம்ப கஷ்டப்பட்டான். கை கால் நடக்க முடியாது. ஒரு மரத்துக்கு அடியில உட்காந்துருக்கான். ஒரு மரத்துக்கு அடியில உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன். அப்போ ஏதாவது செத்து போறதுக்கு வழி உண்டா அப்படின்னா, செல்ஃபா சூசைட் பண்ணிக்கிறது கூட அவனுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தா இருக்கான். ஒரு தபஸ்வி, ஒரு மகான், அவர் இந்திரனை குறித்து தவம் பண்ணி தனக்கு சாகாவரம் போகணும் அப்படின்றதுக்கோசரம் ஒரு வெள்ளி கிண்ணத்துல இந்திரன் அமிர்தம் கொடுத்துருக்கா. அந்த அமிர்தத்தை கொண்டு வர்றார். அவர் கொண்டு வந்தவர் தீர்த்தம் ஆடிட்டு அமிர்தம் சாப்பிடணும்ன்றதுக்காக இதை எங்க பத்திரமா வைக்கலாம்னு யோசிக்கிறார். இந்த நோயாளி, உடம்பு சரியில்லாதவன், மரத்துக்கு அடியில உட்கார்ந்துருக்கான், கை கால் வழங்காதவன், அப்படியே வச்சிருக்கான், உட்காந்துருக்கான், நகரவே முடியாத மூட்டை மாதிரி இருக்கான். அவர் சொன்னார், பா இந்த பைய கொஞ்சம் பார்த்துக்கோ, பக்கத்துல ஒரு புஷ்கரணி இருக்கு, நான் போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அவன் கேட்டா, அது உள்ள என்ன சுவாமி இருக்குன்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு கியூரியாசிட்டி. யாரா இருந்தாலும் அவன் வச்சுட்டு போகணும்னு சொல்லலாமோ இல்லையோ, நமக்கு அந்த கியூரியாசிட்டி போகவே போகாது. அதனால என்னது அப்படின்னு பார்க்கணும். என்னதுன்னு எங்க இவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டா, இது அமிர்தம்னா எடுத்து குடிச்சிட போறாளேன்ற பயத்தினால அவர் என்ன பண்றாரு, கிட்ட போகாத, பெரிய விஷம் இருக்கு, அது உள்ள பயங்கர பாய்சன் வச்சிருக்கேன், அது ஒரு மருந்து, அந்த மருந்தை நான் யூஸ் பண்றதுக்கோசரம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இவர் தீர்த்தாமாட போயிட்டார். இவர் தீர்த்தாமாட போயிட்டு நாராயச்சக்கா பூரக கும்பகம் தான் பண்ணினா உள்ள மூழ்கி அகமனுஷன சூக்தம் தான் சொல்லி தீர்த்தாமாடிட்டு வந்து பார்த்தா அங்க அவனை காணோம். யாரு? அந்த நுண்டி, கை கால் வழங்காதவனை காணோம். ஒண்ணுமே என்ன. ஆனா நல்ல ஒரு ஒரு தேவகுமாரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். படிச்சுட்டு பார்த்தா சும்மா ஜிலு ஜிலு ஜிலுன்னு அப்படி தேவகுமாரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அந்த பை காலியா இருக்கு. அவன் பைய வச்சுட்டு போனாலும் இல்லையோ,
பை காலியா இருக்கு. தேவகுமாரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான். இவர் கேட்டார் அந்த மகரிஷி, இங்க ஒருத்தன் ஒரு உடம்பு சரியில்லாதவர் தானே, அவன் எங்க விஷத்தை பூச்சி எங்க செத்து போனானோ யாருக்கு சார் தெரியும், நான் இப்பதான் வந்தேன்ட்டான். என்ன விஷயம்னா, அந்த முடவன் இருக்கானோ இல்லையோ, அவன் நான் ஏதாவது சூசைட் பண்ணி செத்து போடலாம்னு நினைச்சேன், எனக்கு சூசைட் பண்ணிக்கிறது கூட வழி இல்லாம இருக்குச்சே, தெய்வமா பார்த்து பக்கத்துல விஷத்தை கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கு. இவ்வளவு சுலபமா விஷம் கிடைக்குச்சே, நான் இதை விடலாமா அப்படின்னு அந்த விஷத்தை எடுத்து குடிச்சான். அது விஷமா அது? அந்த அமிர்தம் சாப்பிட்டதுனால என்ன எடுத்து அவனுக்கு அடையாளமே தெரியாமல் தேவகுமாரனா அவன் புது பொலிவோட வந்துட்டான். அமிர்தத்துக்காக தபஸ் பண்ணி வாழ்ந்த மகரிஷி ஆயிட்டார், அம்போவாயிட்டார். விஷமபி அமிர்தம் கொச்சித் பவேத் அமிர்தம் வா விஷம் ஈஸ்வரேச்சையா. நமக்கு அமிர்தம் நாராயணா என்னும் நாமம், நம்முடைய வினைகளுக்கு நஞ்சு அதே நாராயணா என்னும் நாமம். அதுதான் சுவாரஸ்யம். நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணா என்னும் நாமோ. ஆகையாலே அந்த நாராயணா என்னும் ஒரு மந்திரம் இருக்குல்ல, வேதத்துல சொல்ல முடியாது, வேதத்தினால காண்பிக்க முடியாது, எதை கொண்டு அவனை தெரிஞ்சுக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு விட்டுடலாமன்னு விடக்கூடாது. ஒரு கை பார்த்தோம்னா முடியும். அதுக்கு நமக்கு ஈஸியான ஒரு வழி இருக்கு. என்ன? வியாபக மந்திரம் நாராயணா என்னும் நாமம் இருக்கோ இல்லையோ, அந்த நாமத்தை கொண்டு நாம் இந்த பெருமாளை ஏத்தலாம் வா நெஞ்சமே. 4வது பாசுரத்துல ஆழ்வார் கேட்கிறார். அப்படின்னு கேட்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி அது என்னன்னா பாசுரத்தை இப்படி இப்படி திருப்பா எத்தனாவது பாசுரம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சின்னங்களும் தெரியுது. ஆகையினால இதெல்லாம் பார்த்தா இவ கடைசி வரல புஸ்தகத்தை பிரிச்சுதான் இருப்பா, பெரட்டின் தான் இருப்பா. ஆழ்வார் உலகத்துல இருக்கிறவளை பார்த்து கூப்பிடலாமே, கூப்பிட்டா யாரு வரேன்றா சுவாமி? ஆழ்வாருக்கே தெரியும் திருநெடுந்தாண்டகத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. திருநெடுந்தாண்டகத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு நல்ல அனுபவிக்க கூடியவர்கள் இருக்காங்க. நித்திய சூரிகளை ஆழ்வார் இந்த பாசுரத்துல கூப்பிடுறார் அப்படின்றது அவசியமே கிடையாது. இங்க அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துல இருக்கிறவாளை கூப்பிடலாமே அப்படின்னா அவளுக்கு 1000 கமிட்மெண்ட் இருக்கு சார். எத்தனையோ கமிட்மெண்ட் இருக்கு. எத்தனை மணிக்கு உபன்யாசம்? 6:30. எத்தனை மணி வரலாம்? 8:30 மணி. 8:30 மணி ஆகுமா? அது இன்னைக்கு என்ன கிழமை? இதெல்லாம் நாம அவாகிட்ட சொல்லணும். இன்னைக்கு என்ன கிழமை, என்ன தேதி, ராகு காலம், யமகண்டம், கிழக்கே மூலம், மேற்கே சூலம், அவளுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் உண்டா இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் உபன்யாசத்துக்கு வரலாமா வேண்டாமான்னு அவ யோசிப்பான். ஆழ்வார் பார்த்தார், இவாளெல்லாம் கூப்பிட்டு மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையகம் தன்னுடன் கூடுவது இல்லையா, எனக்கு யாரும் வேண்டான்ட்டார் ஆழ்வார். இவா கூட எல்லாம் இருந்து நான் என்ன பண்ண போறேன்? இவாளுடையதான சம்பந்தமே எனக்கு வேண்டாம். ஏன் அப்படி கேட்ட, பிறருக்கே உழைத்து ஏழையான இவாளுக்காக நாம எவ்வளவு தியாகங்கள் பண்ணினாலும் அது அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா? இவாளுக்காக நாம எவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம் அப்படின்றத அவன் நினைச்சு கூட பார்க்கறதுக்கு யாரும் தயாரில்லை. எதுக்கு நாம அவள்கிட்ட போய் சிரமப்படுத்தணும்? இல்ல அவளை வரியா வரியா வரியான்னு எதுக்கு நாம அருளப்பாடு சொல்லி நாம அவளை பிரார்த்திக்கணும்? இது அவசியம் இல்லை. இவாளை கூப்பிடணும்ன்றதான நிர்பந்தம் எனக்கு கிடையவே கிடையாது. எவ்வளவோ ஆராய்ந்து பார்த்தாச்சு, எவ்வளவோ வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, எத்தனையோ முறை காத்திருந்தும் பார்த்தாச்சு, ஆனா எதுக்குமே பிரயோஜனம் இல்லை என்பதை இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு செயலிலும் நிரூபணம் பண்ணி காமிச்சிருக்காங்க. எனவே இவாளுடைய சம்பந்தத்தை நாம விரும்பினா அதை விட ஒரு டைம் கில்லிங் வேற எதுவும் கிடையாது, டைம் வேஸ்ட் எதுவும் கிடையாது. ஏற்கனவே பெரிய திருமொழியில இவர் கூட டிராவல் பண்ணினவார் ஒருத்தர் இருக்கார், டிராவலாக ஒருத்தர் இருக்கார். நல்லை நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம் பெருமான் அல்லி மாதர் புல்க நின்ற 1000 தோழனிடம் நெல்லி மல்கை கல் உடைப்ப புல் இலையார்த்து அதர்வாள் சில்லு சில்லன் நொல்லராத சிங்கவே குன்றமே. அஹோபிலுமா ஜுவாலான சும்மனா ரொம்ப முட்டி வலிக்கும் சார். சார் விங்க் எல்லாம் போடக்கூடாது, இந்த கவர்மெண்ட்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் சார்.
அதுக்கு ரோடு போடக்கூடாதா, அது பல்லாக்கு டோலி போடக்கூடாதா? அதாவது பெருமாள் சேவிக்க ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் உண்டோ அது அத்தனையும் நாங்க முடியும். எதெல்லாம் பண்ண முடியாதோ அதை சொல்லிட்டு இருக்கோம். இவாள்லாம் வரமாட்டா. சில பேர் கிளம்புறதுக்கே டைம் ஆகும். ஒரு யாத்திரைன்னு ஒண்ணு போனோம்னா 7 மணிக்கு எல்லாரும் ரெடி ஆகி கிளம்பு அப்படின்னா அப்பதான் ஒருத்தர் பல் தேய்க்க போவார், இன்னொருத்தர் பல் தேய்ச்சிட்டு காஃபி வர்றேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார், இன்னொருத்தர் நெத்திக்கிட்டுன்ட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பார், எப்படி லேட் பண்ணலாம்னு அதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருப்பார். கொஞ்சம் இருங்க சுவாமி, ஒரு 10 நிமிஷத்துல வந்துடும், ஆத்துக்கு ஒரு அர்ஜென்ட்டா போன் பண்ணணும் அப்படின்னு போன் எடுத்து மொட்டை மாடிக்கு ஒருத்தர் ஓடி போயிடுவேன். இவா எல்லாரையும் திரட்டி பெருமாள் சேவிக்கிறது வாய்ப்பே இல்லை. திருமங்கை எனக்கு என்னுடைய ஆடல்மா குதிரை இருக்கு, நான் இருக்கேன், நான் ஏறி போயிட்டே இருக்கேன், எவ்வளவு தூரம் குதிரை போறதோ போட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு நெஞ்சமே துணை, நெஞ்சமே நல்லை நல்லை, உன்னை காட்டிலும் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற யாரும் கிடையாது. உன்னை விட வேற யாரை வச்சுட்டு நான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும்? ஏன்னா என்னை முழுவதுமாக அறிந்தவன் உன்னை தவிர வேற யாரு? இவாளுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் புரியாது, புரிந்து கொள்ளவும் போறதில்ல. ஒருவேளை அவ புரிஞ்சுட்டாலும் நம்மள அவாய்ட் பண்றான்றத நீ புரிஞ்சுட்டியான போறோம், நீ புரிஞ்சுட்டியான போறோம். அப்புறம் நாம என்னத்துக்கு அவ கிட்ட போய் நிப்பானே? அப்புறம் நாம என்னத்துக்கு அவளுடைய சம்பந்தம்? அத்ய பிரபிருதி ஏ லோகாக யூயம் யூயம் பயம் பயம் அர்த்தகாம பரா யூயம் நாராயண பராபயம் நாஸ்தி சங்கதி ரஸ்மாக்கம் யுஷ்பாக்கம் ச பரஸ்பரம். இன்னிலிருந்து நீங்க தான், நாங்க தான். உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ண போறீங்க. யாரை கட்டி இழுத்து நாம எந்த வழியில கொண்டு வர முடியும்? அது முடியாது. எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால என்னுடைய நெஞ்சத்தை நான் பழக்கப்படுத்தி வச்சுட்டேன். என்னோடு நீ கூடி இயற்றுவாய் என்னோடு அப்படின்னு ஆழ்வார். எப்பொழுதும் என்னோடு சேர்ந்து நீ அதை அனுபவிப்பாய் என்று அந்த அனுபவத்தை பேசுறார். அதனால ஒருவரும் இல்லை அப்படின்றதுனால சுவானுபவத்திற்காக தன்னுடைய நெஞ்சத்தை ஆழ்வார் அழைக்கிறார். அந்த நெஞ்சத்தோடு சேர்ந்து பகவன் அனுபவம். ஏன்னா இது எல்லாம் இருந்தும் நெஞ்சம் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. நிறைய சேர்றாளே சேர்ந்து என்ன பிரயோஜனம்? அந்த அனுபவத்திற்கு உரிய மனசு இருக்கணுமே, அந்த அனுபவத்திற்குரியதான மனசு இருக்கணுமே. அது இல்லாமல் இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. இத்தனை பேர் யாருமே வரலையே சுவாமினர், மனசு வந்தது இல்லையோ, அது இருந்தா போறோம், அது இருந்தா போறோம். அதை கொண்டே நான் எல்லாவற்றையும் அனுபவித்து விடுவேன். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீ நீர் வின்பு பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாக அந்தணனை அந்தணர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை அந்தணர் மாட்டந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்றும் வாழுதியேல் வாழலாம் வா மட நெஞ்சமே. மடப்பம் பொருந்திய என்னுடைய நெஞ்சமே, என்னுடைய நெஞ்சம் மட நெஞ்சமே, என்னிடத்தில் பவ்யப்பட்ட நெஞ்சமே, என்னை புரிந்து கொண்ட என்னுடைய மனசே, என்னுடைய உள்ள கிடக்க என்ன, என்னுடைய உணர்ச்சி பெருக்குகள் என்ன, என்னுடையதான யோசனைகள் என்ன, என்னுடையதான எதிர்பார்ப்புகள் என்ன, என்னுடையதான ஏக்கங்கள் என்ன என்பதாக அனைத்தையும் உணர்ந்து என்னுடன் சேர்ந்து எம்பெருமானை அனுபவிப்பதற்கு தயாரான என்னுடைய நெஞ்சமே வா. வரலாம் வரால நாம போலாம், வா நாம போய் ரசிக்கலாம். யார் யார்? இந்திரக்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை. பெரிய ஆராய்ச்சி பண்றா பெரியவாள்லாம் இங்க, தெரியுமோ இல்லையோ? இந்திரர்க்கும் பிரமர்க்கும் அப்படின்னு வரச்சே பெரிய ஆராய்ச்சி நடக்கிறது. அதாவது இங்க உபயோகப்படுத்தக்கூடிய ரேபம் ரா, இந்திரர்க்கும் என்றால் பல இந்திரர்கள் என்று பகுவச்சனத்துல அர்த்தம் பண்ணும். ராமர், கிருஷ்ணர், தேசிகர் அப்படின்ற மாதிரி அது ரேபம். ரேபம்னா ரகாரம்னு சொல்ல மாட்டான் சம்ஸ்கிருதத்துல, ரேபம் அப்படின்னு சொல்லுவான். ரகரம் தமிழ்ல சொன்னான். அந்த ரான்றது இந்திரர்க்கும் பிரமர்க்கும். ஒன்னா ரெண்டா இந்திரர்கள் சுவாமி? எத்தனை இந்திரர்கள்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். எத்தனையோ இந்திரர்கள் உண்டு, எத்தனையோ பிரம்மாக்கள் உண்டு. உத்தமூர் சுவாமி அழகா ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்டார். அதாவது பிரம்மகாய நிஷண்ணன் என்பதாக ஒருவனுக்கு பெயர். ஒருவன் பக்தி யோகத்தை செய்பவன். நான் இந்த ஆயுளினுடைய முடிவில்
என்னுடைய ஆத்மா பிரம்மதேவனுடைய சரீரத்திற்குள்ள போயிடணும். அங்க போய் பிரம்மதேவரோட சேர்ந்து போகங்களை அனுபவிக்கணும். அனுபவிச்சுட்டு பிரம்மதேவர் எப்ப மோட்சத்துக்கு போறாரோ அப்ப மோட்சத்துக்கு போக வேண்டியது அப்படின்னு அவனுடைய பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. ஆனால் அங்க ஒரு டெக்னிக்கலான ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, அவன் எந்த பிரம்மதேவர்னு கண்டிஷன் இருக்கா? இந்த வருஷத்துல நாம இந்த இடத்துல பார்க்கக்கூடிய, அதாவது ஜம்பூத்வே பாரத வருஷே பரத கண்டேன் அவரை நாம பிரிச்சு வச்சிருக்கோம். இங்க ஒரு சப்த தீபம் இருக்கு. இத மாதிரி எத்தனையோ சப்த தீபங்கள் இருக்கலாம். இத்தனை மாதிரி எத்தனையோ அண்டகடாகங்கள் இருக்கலாம். எவ்வளவு இருக்கலாம். அகிலாண்டமா இருக்கு. அதுல எத்தனை பிரம்மாக்கள் இருக்கா? எத்தனை பிரம்மாக்கள்? கடற்கரை மணல் துகள்களை நாம் எண்ணி விடலாம். இதுவரையிலும் எத்தனை பிரம்மாக்கள் வந்துட்டு போயிருக்கா, எத்தனை பிரம்மாக்கள் இங்க உலகத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். அடுத்தது என்னது? பிரம்மதேவர் கணக்கெடுப்பு எஸ்ஐஆர் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி. உடனே அவன் என்ன பண்ணிட்டா, வெளியூர்ல இருக்கிற பிரம்மதேவரை கொண்டு இங்க கவுண்ட்ல போட்டுட்டா சார் அப்படின்ட்டார். ஒரு பிரம்மதேவர் என்ன பண்ணார், எனக்கு 4 ஓட்டு உண்டுன்னு. உனக்கு எப்படியா 4 ஓட்டு? ஒரு தலைக்கு ஒரு ஓட்டு தானே சார். எனக்கு 4 ஓட்டு, 4 ஒரே தலைக்கு. ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் பிரகாரம் பிரம்மதேவருக்கு 4 ஓட்டு வந்து. இப்படி எல்லாம் குழப்பங்கள் பிரம்மதேவருக்கு வருதோ இல்லையோ. அப்ப உடனே ஒருத்தர் கேஸ் போட்டான். என்னன்னா, பிரம்மதேவருக்கு 4 ஓட்டுனா எனக்கு 6 ஓட்டு இல்லையா? நான் சுப்பிரமணியன் எனக்கு 6 ஓட்டு உண்டாச்சே சார் அப்படின்னு. இந்திரர்க்கும் என்றதால் வல்லினமா அல்லது இடையினமா என்றால், இந்திரர்க்கும் என்று வல்லினத்தை உபயோகித்தோம். இந்திரனுக்கும் பிரமர்க்கும் பிரமனுக்கும் என்பதாக அர்த்தம் வரும். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் என்றால் அங்க இந்திரர்களுக்கு என்றதான அர்த்தம் வரும். இதை பத்தி பெரிய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கான். இதை எப்படி சொல்லலாம்? ஒவ்வொரு ஆச்சாரியாளுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். ஒவ்வொரு ஆச்சாரியர்களும் ஒரு விதம் அனுபவிக்கலாம். எல்லாமே பகவத் விஷயம்தான். அதனால இந்திரர்க்கும் பிரமர்க்கும் இந்திரன் எடுத்தார். இந்திரன் எடுத்துட்டு அடுத்தது பிரம்மான்னு சொன்னார். சுவாமி இந்திரன் பிரம்மான்னு சொன்னதே நடுவில் ஒருத்தர் விட்டுட்டே இருந்தார். இங்க பாரு, எடுத்ததே இந்திரன்னா எப்படி இந்திரன் அநேகங்கள் உண்டோ அந்த மாதிரி பிரம்மாவும் அநேகம் உண்டுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகத்தான். காரணம் என்ன? 100 யாகங்கள் பண்ணினா இந்திர பதவி கிடைச்சிடும்னா, அதே மாதிரி பிரம்ம பதவின அது உண்டு. யுக கோட்டி சஹசிராணி விஷ்ணு ஆராத்திய பத்மபூஹு புனஸ்திரைலோக்கியதாத்ருத்வம் பிராப்தவான் இதி சுஷ்ரும. பல கோட்டி சதுர்யுகங்கள் பிரம்மதேவர் பகவானை குறித்து ஆராதித்து அவரிடமிருந்து இந்த பிரம்ம பதவியை பெற்றார். அது போலவே ஒரு மகாக்கிருது, ஒரு பெரிய யஜ்ஞம் ஒன்று இருக்கு. சர்வமேதஸ் என்பதான அந்த யாகத்துக்கு பேர். அந்த சர்வமேதஸ் என்னும் யாகத்தில் பரமேஸ்வரன் எம்பெருமானை ஆராதித்து கடைசியில் தன்னையும் ஆகுதியாக சமர்ப்பித்தான். ஹுத்வாத்மானம் மகாதேவகா, மகாதேவனான பரமேஸ்வரன் தானே அதில் தன்னை ஆகுதியாக சமர்ப்பித்து பகவானை பிரார்த்தித்தார். என்ன என்ன வேணும் அப்படி கேட்டார். நான் தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்பதாக எனக்கு பரமேஸ்வரன்றதான ஒரு பெருமை எனக்கு கிடைக்கணும். பெருமான் அவனுக்கு கொடுத்தார். அதனால இந்திரனிலிருந்து ஆரம்பித்து பிரம்மன் சொல்லிட்டா, அந்த பிரம்மனுடைய படைப்பான பரமேஸ்வரனும் அதில் அந்தர்பூதர் தான். எல்லாமே அதில் அடங்கியதுதான். இவா எல்லாரும் இவனுடையதான படைப்பில் அடங்கினவர்கள். எம்பெருமான் உண்டுமிழ்ந்த என்று சொல்றார். அந்த பெருமானாலே உண்டாக்கப்பட்டவர்கள் இந்த தேவதா விசேஷங்கள். இந்திரர்க்கும் பிரமர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தாய். பெரிய பூமி, பிருத்திவி, அப்பு, தேஜ, வாயு, ஆகாசம், இது முதலான பஞ்சபூதங்களாகி அந்த பகவான் பூதமைந்தாய் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. இத்தகைய தத்துவங்களை எல்லாம் நமக்கு தெளிவாக தெரிவிக்க கூடியது. செந்திரத்த தமிழ் ஓசை வட சொல் ஆகி. செந்திரத்த தமிழோசை வட சொல் ஆகி. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ஜீவாத்மாக்களுக்கும் அவன் தான் காரணபூதன். அச்சேதனங்களுக்கும் அந்த பரமாத்மா தான் காரணம்.
சர்வே வேதா எத் பதமாமனந்தி என்ற வேதம் கொண்டாடுது. சர்வ வேதங்களும் யார சொல்றது? எத் பதமாமனந்தி, அவனுடைய திருவடியை, அவனுடைய ஸ்தான விசேஷத்தை, அதைத்தான் அது சொல்லுகின்றன. இது எங்கிருந்து தெரிகிறது? சர்வே வேதா எத் பதமாமனந்தி, எல்லாவற்றுக்கும் அவன்தான் காரணபூதன் என்று வேதம் விளக்குகிறது. வேதத்தினால விஷயங்கள் தெரிகிறது. ஆனால் எல்லாரும் வேதம் புரிஞ்சுட்டாளா? எல்லாருக்கும் வேதம் வாயில வருதா? அப்படியே வாயில வந்துட்டாலும் அவர்களால வேதத்துடைய அர்த்தத்தை சொல்ல முடிகிறதா? அப்படியே அந்த அர்த்தத்தை அவர்கள் சொன்னாலும் அதுதான் சதர்த்தமா, வேதம் இசைந்த பொருள் அதுதானான்னு எப்படி தெரியும்? வேதம் சொல்ல வந்த அர்த்தம் அதுதானான்னு எப்படி தெரியும்? தெரியாது. ஏன்னா வேதத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அதற்கு மறை என்பதாக பெயர் உண்டு. எல்லாவற்றையும் சுவ்யக்தமாக, பிரத்யட்சமாக, சட்டுன்னு எல்லாத்தையும் வெளில தூக்கி காமிச்சிடாது. இதான் அர்த்தம் அப்படின்னு அந்த வேதமானது காமிச்சு கொடுத்துறாது. அது மறைத்துத்தான் பேசும். அது மறைத்துத்தான் அதனுடைய பொருளானது காண்பிக்கப்படும். 2 பாஷைகள் மூலமாக நாம் வேதத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? 2 கண்கள் நமக்கு இருக்கு. இடது கண் ஒண்ணு இருக்கு, வலது கண் ஒண்ணு இருக்கு. அந்த இடது கண் வலது கண்ணை கொண்டு நாம் எதை பார்க்கிறோம் அப்படின்னா ஒரே பொருளைத்தான் பார்க்கிறோமே தவிர்த்து இடது கண் ஒரு பொருளையோ வலது கண் ஒரு பொருளையோ பார்க்கல. இடது வலது என்று 2 கண்கள் நமக்கு ஒரே பொருளைத்தான் காண்பிக்கின்றன. அது போலத்தான் தமிழ் வேதமும் சம்ஸ்கிருத வேதமும் சேர்ந்து நமக்கு ஒரே பரதத்துவத்தை காண்பிக்கின்றன. பாஷைய தூஷிக்கிறதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. உலகத்துல இன்றளவும் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடியது, எல்லாரும் இன்றளவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஒன்றல்ல, இரண்டல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுவடிகள் இன்றும் அந்த பாஷையில் கொட்டி கிடக்கின்றன, பெரும் நிதியாக நமக்கு. அப்படி இருக்கச்சே ஒரு சாதாரண தமிழ் பேப்பரை எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் சம்ஸ்கிருதத்தினுடைய மேன்மையை குறைத்து பேசுவதற்கு அவளுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. ஒரு தமிழை சரியா படிக்கிறதுக்கு கூட யோக்கியதை இல்லாதவர்கள் சம்ஸ்கிருதத்தை தூஷிக்க கூடாது. உனக்கு தமிழ் பற்று இருக்கு அப்படின்றத நீ காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழை உயர்த்தி பிடி, அது தவறில்லை. தமிழினுடைய மேன்மையை சொல்லு. நாம சொல்றோம் சுவாமி, இங்க ஆழ்வார் முதல்ல தமிழை சொல்லித்தான் வடமொழியை சொல்றாரே தவிர்த்து வடமொழியை சொல்லி தமிழ்ல சொல்லல. கேட்டார் வியாக்கியானத்துல, குரோனாலஜி பிரகாரம் முதல்ல சம்ஸ்கிருதத்தை தானே சொல்லணும், அப்புறம் தானே தமிழ் சொல்லணும். வலது கண் இடது கண் தானே சொல்லுவோம், இடது கண் வலது கண் சொல்ல மாட்டோமே. வலது கண் இடது கண்ணு தானே நம்ம சொல்லுவோம், இடது கண் வலது கண் யாரும் சொல்றது இல்லையே. தமிழோசை வட சொல்லாகி என்று ஆழ்வார் பாடியிருக்கிறாரே, வட சொல்லாகி தமிழோசைன்னு தானே பாடியிருக்கணும். எங்கள் ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுக்கு சமமானது அந்த சம்ஸ்கிருத வேதம் கூட இல்லைன்னு தான் தீர்மானம் பண்ணிருக்கா நம்ம பெரியவா. எங்க ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுக்கு சமானம் அது இல்லை அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஆழ்வாருடைய ஈரச் சொற்களுடைய பெருமை எத்தகையது என்றால், ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னம் அருளி செய்தார். அதுல முதல்ல தத்வேன யச்சிதீஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதிருதாரா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய என்று ஸ்ரீவிஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர மகரிஷியினுடைய மேன்மையை கொண்டாடினார். ஸ்தோத்திரத்திரம்னு ஒரு நூல், அந்த ஸ்தோத்திரத்துல விஷ்ணு புராணத்தை அருளி செய்த பராசர மகரிஷியின் பெருமையை கொண்டாடுற அளவந்தார். இந்த பராசரருடைய திருக்குமாரர் தான் வேதவியாசர், பாராசரியர் அவருக்கு பெயர். அதுக்கு அடுத்த ஸ்லோகம், மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேஹ குலாபிராமம்
ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்தனா என்பது அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திற்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ற இந்த ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னத்துக்கே தேசிகன் வியாக்கியானம் பண்றது. அதுல குறிப்பா இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிச்சே தேசிகன் ஒரு அவதாரிகை சாதிக்கிறார். பராசர பிரபந்தாரபி சத்யா சித்தரஞ்சக தமிழ்னு சாதிக்கிறார். என்னதான் பராசரருடையதான விஷ்ணு புராணம் முதலானவைகள் நமக்கு தத்துவத்தை எடுத்து காண்பிப்பதுல பிரமாணமா இருந்தாலும் ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுக்கு சமமாகுமா? ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுடைய வைபவத்திற்கு அது ஈக்குவல் ஆகுமா? எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எப்படித்தான் அனுபவிக்கிறோம் நம்ம ஆழ்வாருடைய பைந்தமிழ் பாசுரங்களை. வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே முழுவேழுலகமுண்டாய் செந்தொழிலவர் வேற வேள்வியராச்சிரீவர மங்கள நகர் அந்தமில் புகழாய் அடியேனை அகற்றேலே. வானமாமலை பதிகம், வானமாமலை பாசுரம். இந்த பாசுரத்தை அடிக்கடி பராசர பட்டர் நஞ்சியரை பாட வச்சு கேட்பாராம். நஞ்சியர் இடத்துல பட்டர் சொல்லுவாராம், எங்க அந்த பாசுரத்தை ஒரு தடவை நமக்கு பிடிச்ச பாடு நேயர் விருப்பம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீங்கள் கேட்ட பாடல் நேயர் விருப்பம் அப்படின்னு ஒரு பாட்டுனா ட்ரெண்டிங்கா இருக்கு. உடனே தமக்கிட்ட பாண்டியாலோ அப்படின்னா அந்த பாட்டை எல்லாரும் பாடுறாங்க. உடனே எல்லாரும் அதை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறான். அதுதான் தங்களுக்கு பெரிய ஸ்டேட்டஸா நினைச்சுக்கிறாரு. ரிங் டோனா வைக்கிறான், காலர் டியூனா வைக்கிறான். இன்னும் கண்டாவதாரத்துக்கு காலர் டியூன் கண்டுபிடிக்க முடியும். அதனால அவாவா அதை வச்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி நம்ம ஆழ்வார் பராசர பட்டர் நஞ்சியர் இடத்துல அப்பப்போ என்ன பண்ணுவாராம், இந்த பாசுரத்தை ஒரு தடவை செய்வீங்க. வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்ட வானவர் தம் கொழுந்தே. எங்கே அம்மா நாழிப்பினான் இருக்கக்கூடிய பெருமாள், அங்க எங்க இருக்கக்கூடிய பெருமாள், அவன் என்னுடைய நெஞ்சத்தை ஆசைத்தான், என்னுடைய நெஞ்சத்தை இருப்பிடமாக கொண்டான். என் நெஞ்சத்துக்குள்ள பெருமாள் வந்து புகுந்தான். அரவத் தமிழினோடும் அரவிந்த பாவையோடும் அழகிய பார்க்கடலோடும் அகம்படி வந்து புகுந்தான். தேவப்பெருமாட்ட தேசியன் கேட்பார், வரதா நியாயமா நீ பண்ற காரியம், நீ எங்க இருக்க வேண்டியவன்? ஔதன்வதே மகதி சத்மனி பாசமானே. எப்பேற்பட்ட வைகுண்ட லோகம் என்ன மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்டமானதொரு 1000 கால் மண்டபம், தங்கமும் வைரமும் வைடூரியம் முத்தும் மரதகமும் கோமேரகமும் பவளமும் இழைத்து வைத்திருக்கக்கூடிய 1000 கால் மண்டபம். எவ்வளவு பெருசு, எவ்வளவு பிரம்மாண்டமானது ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல அப்படி ஜம்மன்னு இருக்க வேண்டியவன் நீ. அந்த மாதிரி ஒரு ஸ்தான விசேஷத்துல இருக்கக்கூடிய நீ ரத்தம், மாமிசம், சத, ஷீழு, கொழகொழப்பு, கோழை, அதுக்கு மேல காமம், குரோதம், மதம், மோகம், மாத்சரியம், அதுக்கும் மேல இன்னொருத்தருக்கு இடமே கொடுக்காத மனசு, அதுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேடா. எப்படா உன்னால வர முடிஞ்சது? எதுக்கு நீ வந்து அந்த கலேவரமிடம் சுஷிரம் சுசூக்ஷ்மம் ஜாத்தம் கரீஷ கதமாதரண ஆஸ்பதந்தே. என்ன பண்ண சொல்ற? வைகுண்டத்துல என்ன டிரான்ஸ்பர் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து போட்டா எனக்கு என்ன உன் நெஞ்சத்துல இருக்கணும்னு ஆசையான அவன் ஃபோர்ஸ் பண்ணினா நான் வந்து உட்கார்ந்தேன்னு பெருமாள் யார்ட்டையும் சொல்ல முடியுமா? அவனை யாராவது ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? உன்னை யாராவது கம்பல் பண்ணினான்னு கேட்க முடியுமா? எப்படி நீ வந்தா கதம் ஆதரணாஸ்பதந்தே. எனக்கே இதை பார்த்தா பிடிக்கல. என் நெஞ்சத்துல ஏற்படக்கூடிய எண்ணங்களை நினைத்த பொழுது எனக்கே சில சமயம் பிடிக்கல. எதெல்லாம் எண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் என்னுடைய நெஞ்சம் எண்ணிக்கொண்டே இருக்கிறது. அந்த நெஞ்சத்தை விட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீ ஆதரவோடு வந்து உட்கார்ந்துட்டு கேடாவா தேவைப்பெருமாள்? இது நியாயமா? வந்தருளியல் நெஞ்சிடம் கொண்ட வானவர் கொழுந்தே உலகுக்கோர் முந்தை தாய் தந்தையே என்று இந்த பாசுரத்தை நஞ்சியர் பாடும் பொழுது பட்டர் சொல்லுவ, பாற போல இருக்கிற நம்முடைய மனச ஆழ்வார்களுடைய இந்த ஈரச் சொற்கள் மட்டும் பண்படுத்தலைன்னு சொன்னா நாமெல்லாம் எந்த கதியா இருப்போம்னு கேட்கிறேன். தமிழினுடைய பெருமை, ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தின் மகிமை அது. அப்ப பராசர பிரபந்தாரபி, பராசர முதலான மகர்ஷிகளுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் இருக்கட்டும்,
அது எல்லாத்த விட உடனே மனசுல ஒரு ஆனந்தத்தை விளைவிப்பது, உடனே ஒரு ஆஹ்லாதகரத்தை விளைவிப்பது எது அப்படின்னு நாம பார்த்தோம்னா சத்யா சித்தரஞ்சகம். எங்க ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள் தானே. எனவேதான் அதை முதல்ல பாடினார். தமிழோசை வட சொல்லாகி திசை நான்குமாய் எல்லா திக்குகளுமாய். அந்த திக்குகளில் உள்ளதான எல்லா விதமான பொருள்கள், திசைகள்னா அந்த திசையில இருக்கிறது எல்லாத்தையும் தான் சேர்த்துக்கணும். அந்த திசையில இருக்கக்கூடிய அனைத்தையும் பார்க்கலாம். திங்கள் ஞாயிறாகி அவற்றை நாம் எதை கொண்டு அறிகிறோம் என்றால், திங்கள் ஞாயிறாகி அவற்றை பிரகாசப்படுத்தக்கூடிய சந்திர சூரியர்கள். அதை பிரகாசப்படுத்தணுமோ இல்லையோ, எல்லாத்தையும் பார்க்கணும்னா வெளிச்சம் தெரியணுமோ இல்லையோ. திங்கள் ஞாயிறாகி அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தனனை. அந்தரத்தில் ஆகாசத்தில் அர்த்தம் பண்ணக்கூடாது. அந்தரத்தில் தேவர்க்கும் அறியலாகா, ஆகாயத்தில் உள்ள தேவர்களுக்கும் தெரியாதவன் அல்லது நித்தியசூரியர்களுக்கும் தெரியாதவன், அப்படி ஒரு அர்த்தம் வரலாம். ஆனால் அந்த அர்த்தத்தை காட்டிலும் இங்க என்ன அப்படி கேட்டார், வியாபகன்னு சொல்றார். அந்தரத்தில், அந்தரம்னா பரமாத்மா எங்கும் வியாபித்திருப்பவன், எல்லாவிடமும் வியாபித்திருப்பவன். உடன்மிசை உயிரென கரந்து எங்கும் பரந்துடன் அந்தர் பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா என்பதாக சர்வ வியாபியா இருக்கான் பரமாத்மா. எங்குமுடன் கண்ணன் அப்படின்னு. எங்குமுடன் கண்ணன் எங்க இருக்கானா, எங்க இருக்கான், எங்க இருப்பானா, எங்க இருப்பான், எப்படி இருப்பான். அப்ப அவனுக்கு எப்படி அந்த பூரணத்துவம் ஏற்படும். இந்த ரூம்ல இருக்கானா, அந்த ரூம்ல இருக்கானா, இந்த ரூம்ல இருக்கான், அந்த ரூம்ல இருப்பான்னா அவனுக்கு எப்படி சுவாமி அந்த பூரணத்துவம் ஏற்படும். அது மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் இருப்பான்னு சொல்றீரே, எல்லாத்துலயும் இருப்பான்னு சொல்றீரே. அப்போ சுத்தமான வஸ்துக்களிலும் பகவான் இருக்கான், அசுத்தமான வஸ்துக்களிலும் பகவான் இருக்கான் எனில் அசுத்தமான வஸ்துக்களின் தோஷம் அவனுக்கு வந்துடுமே. நல்ல புஷ்பத்தினுடைய பரிமளத்திலையும் பரமாத்மா இருக்கான், அது நல்லா இருக்கு ரசிக்கிறதுக்கு. ஆனால் அருவருக்கத்தக்க ஆபாசத்தை உடையதான வேறொரு வஸ்துவிலையும் பரமாத்மா இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பரமாத்மாவுக்கு பெருமை இல்லையே. தலிகை பண்றது உண்டா இல்ல ஆர்டர் பண்றது யாரு கேட்டார் ஆழ்வார் இல்லையா. தலிகை பண்றது உண்டா ஆர்டர் பண்றது உண்டான்னு அவர் என்ன பண்றாரு, தலிகைய ஆர்டர் பண்றது உண்டுன்னு. இல்லையா, ஒவ்வொரு பதத்தையும் ஜாகிரதையா உபயோகிக்கலாம். அதனால தலிகையா ஆர்டர் பண்றது உண்டுங்க. அப்போ உனக்கு இது சொன்னா புரியாது, தலிகை பண்றவாளுக்குதான் அது புரியும். என்ன புரியும், சாதாரண ஒரு எவசல் பாத்திரத்தையோ இல்ல பித்தளை பாத்திரத்தையோ எடுத்து ஒருத்தன் தலிகை பண்ணினான்னு சொன்னா உடனே அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கிச்சன் ஒர்க் அப்படின்றது பெரிய ப்ராப்ளம் இருக்கு. இப்பெல்லாம் கிச்சன் ஒர்க் வேற ஷேர் பண்ணிக்கிறோம் சார். கல்யாணம் எப்படி பொண்ணாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரா 2 பேரும் கல்யாண செலவு ஷேர் பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி கிச்சன் ஒர்க்கையும் ஷேர் பண்ணிக்கணும். ஒரு மாமியார் கல்யாணமே இன்னும் ஆள, பொண்ணே பார்க்க வரல, அதுக்குள்ள என் பொண்ணுக்கு தலிகெல்லாம் பண்ண தெரியாது, என் பொண்ணுக்கு சமையல் கட்டு பக்கமே போக மாட்டான், அவளுக்கு தலிகெல்லாம் பண்ண தெரியாது, காலத்துல 10 மணிக்கு தான் எழுந்துப்பா, அவளுக்கு வார வீக்கெண்டு போனா ஷாப்பிங் எல்லாம் போனோம், அதனால நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டா. பையனுடைய அம்மா சொல்லிட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நோ ப்ராப்ளம். ஏன்னா பையனுக்கு பொண்ணு கிடைச்சா போறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி உங்க சைட்ல என்ன இருக்குன்னு, எங்க சைட்ல ஒண்ணுல என் பையன் வேலைக்கே போக மாட்டான், அவ்வளவுதான், நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இவன் ஆத்துல தலி பண்ணி போறதுக்கு ரெடியா இருக்கான், நல்லா ஆத்து வேலையெல்லாம் பார்ப்பான், ஒண்ணும் கவலையே கிடையாது. ஆனா வேலைக்கு போக மாட்டான், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால ஒருத்தர் ஒட்டு கொடுக்குற போலியோ எங்க பையன் எப்படி இருப்பான் உங்க பையனும் அப்படி இருக்கட்டும், அவ்வளவுதான். அதனால ஒரு கிச்சன் ஒர்க்கை ஷேர் பண்ணிக்கணும். இப்ப கிச்சன் ஒர்க்கை யார் பண்றதுன்னு ஒரு கேள்வி வரும். அதுல பாத்திரங்களை தேக்கணும்னா அது தலிகெல்லாம் பண்ணச்சே நல்லா கமகமான் இருக்கு, அது சிலது அடி பிடிச்சிட்டு இருக்கும், சிலது அப்படியே பிசுக்கு ஓட்டிட்டு இருக்கும், சிலது அந்த 100 எலுமிச்சை சக்தியை போட்டு தேய் தேக்கணும். அது என்னமோ ஒரு டப்பா ஒண்ணு காமிக்கிற பாருங்க, அது இல்லையா 100 எலுமிச்சை சக்தி அப்படின்னா என்ன பண்ணாலும் அசக்தி தான். எவ்வளவு கூட அதை போட்டு தேக்கிறோமோ அவ்வளவு கூட தண்ணீர் வேற செலவு பண்றோம், அவ்வளவு கூட விஷத்தை உடம்புல ஏத்திக்கிறோம். வேற என்ன பெரிய விஷயம். அழகா கறியோ சாம்பலையோ செங்கப்பொடியும் போட்டு அரப்பு பொடியை போட்டு தேய்ச்சிருந்த விட ஆரோக்கியமா தான் இருந்தோம், தப்பே இல்லை. நமக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு சோம்பேறித்தனம் வந்துருது, எல்லா விதத்திலையும் சோம்பேறித்தனம் வந்துருது. போன வாரம் காஞ்சிபுரத்துல உபன்யாசம்,
கிருஷ்ணலீலா உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கச்சே யசோத கிருஷ்ணன் உரல்ல கட்டினான். யசோத கிருஷ்ணன் உரல்ல கட்டினான். முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன சுவாமி யசோத ஏன் கிருஷ்ணன் உரல்ல கட்டான்? இவருக்கு என்ன பதில் சொல்றது? அவத்துல மிக்சி கிரைண்டர் இல்லப்பா. அவத்துல டில் டாப் வெட் கிரைண்டர் இருந்ததுன்னா ஒருவேளை யசோத அவரை கட்டியிருப்பாரோ என்னமோ தெரியல. அது இல்லைன்றதான் உரல்ல கட்டிட்டாங்க. இமேஜினே பண்ண முடியாத லெவல்ல நாம இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்களை ஓ இப்படியா அப்படின்றத இமேஜின் கூட நம்ம பண்ண முடியாத லெவல்ல இருக்கும். சில சமயத்துல எங்களை மறந்து நாங்கள் உதாரணங்கள் சொல்லும்போது ஒரு கிராமியமான ஒரு வீட்டை மனசுல ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுன்னு உதாரணம் சொல்லச்சே, இன்னைக்கு எல்லாத்துக்கும் அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ல அது ஒத்து வராதுன்னு புரியவே இல்லை எங்களுக்கு. நாங்க இந்த திருஷ்டாந்தம் சொல்லும் பொழுது அவ எல்லாரும் மூஞ்சல் சொல்லிப்பா, ஒண்ணுமே புரியாது அவளுக்கு. ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டுல ஒருத்தர் சுவாமி துணி வளர்த்திருந்தார், அங்க ஒரு வபால் போச்சுன்னா அவளுக்கு அது ஐடியாவே கிடையாது. இப்ப அவளை பொறுத்தவரையிலும் துணி வளர்த்துறது அப்படின்னா ட்ரெட்மில்லு, அதுக்கப்புறம் அந்த சைக்கிள், அதுல எல்லாம் துணி வளர்த்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. வாங்கிறதுடைய யூஸே யூட்டிலிட்டியே என்ன அப்படின்னு கேட்டா, மழை காலத்துல ஆத்துல துணி எல்லாம் வளர்த்திக்கலாம் சுவாமி, ட்ரெட்மில்ல பிரிச்சு போட்டு துணி வளர்த்தலாம். ஒரு மாமி அதுல அப்பளாத்தையே வளர்த்தினான், அகலமா இருக்கு அப்படின்றதுக்கோசரம். அதனால இப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். பாத்திரத்தை தேக்கிறோம், திருஷ்டாந்தத்துக்கு வாங்கோ, அந்த பாத்திரத்துல பிசுக்கு ஒட்டின்னு இருக்கு, அந்த பிசுக்க நீ அழுத்தி அழுத்தி தேய்ச்சி கஷ்டப்பட்டு அந்த பிசுக்க நிவர்த்தி பண்ற. அதுல ஒரு கோடு கிட்டிருப்பான். ஏன்னா இந்த பக்கம் ஒரு மாமி என்ன பண்றா, பிசுக்கான ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர் ரொம்ப பிசுக்கு பாத்திரத்தை கஷ்டப்பட்டு வச்சு தேய்க்கிறத காமிப்பான். இந்த பக்கம் ஒருத்தர் என்ன பண்ணுவா, அவளை பார்த்து அப்படி சிரிச்சுண்டு அப்படியே தான் எதுல தளிகை பண்ணாலோ அதை அப்படியே வெறும ஜலத்துல காமிப்பா. அது புஷ் அப்படிதான், ஒண்ணுமே பிசுக்கே இருக்காது. என்ன அப்படின்னா, எப்படி உங்களுக்கு மட்டும் நடக்கிறது அப்படி கேட்டா, நான் யூஸ் பண்றது நான்ஸ்டிக் தவா அப்படின்னு அதை காமிப்பேன். நடுவுல ஒரு கோடு, இந்த பக்கம் கஷ்டப்பட்டு பாத்திரம் தேய்க்கிறவா பிசுக்கு பாத்திரத்தை யூஸ் பண்றான். இந்த பக்கம் நீ என்ன தளிகை பண்ணினாலும் பிசுக்கு இல்லாத பாத்திரம் இது, அதனால இந்த பாத்திரத்தை வாங்கணும். இதை நம்புறியேடாப்பா, எம்பெருமான் எதுல ஸ்பரிசித்தாலும் அந்த எம்பெருமானிடத்தில் அதனுடைய தோஷங்கள் ஒட்டாதுன்னு நம்பிக்கை வரல பத்தியா அவனுக்கு. இவ்வளவு தூரம் நம்பக்கூடிய நீ பரமாத்மா தத்கத தோஷைஹி அசம்ஸ்பிருஷ்டா, அந்தந்த வஸ்துக்களில் உள்ள தோஷங்களினாலே அவன் துளியும் அவனை தொட முடியாது, அவன் மீது அது படியாது. அதனால்தான் அடுத்த பதத்தை சொன்னார், அந்தணனை. அந்தனன்ற சப்தத்தினுடைய நோக்கம் என்ன என்றால், அத்தனை வஸ்துக்களிலும் அவன் வியாபித்திருந்தாலும், அத்தனை பொருட்களிலும் அவன் வியாபித்திருந்தாலும் துளியும் குற்றமற்றவன், அவற்றினுடைய தோஷங்கள் தட்டாதவன், அந்தணனை தோஷத்திற்கு இடமாகாதவன். அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை, அந்தணர் மாடு என்றால் வேதம், பிராமணனுக்கு தனம், மாடு என்பதான சப்தத்திற்கு செல்வம் என்பதாகத்தான் பெயர். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. மாடு மாடு, அதனால்தான் அந்த காலங்கள்ல வீடுகள்ல செல்வம் என்றால் மாடு. மாட்டை வைத்துத்தான் செல்வம். அப்ப குபேர பூஜை அப்படின்னா மாட்டு பொங்கல் பண்ணினோம், அந்த செல்வத்திற்கு நாம் பூஜை பண்ணினோம். ஆகையால் தான் நான் திருப்பி சொல்றேன், இதை புரிஞ்சுக்கணும். இது நாளைக்கு 10 பேருக்கு போகிறது அப்படின்றதான ஒரு கான்செப்ட்னால தான் இந்த விஷயத்த சொல்றேன். இதை தனியாவும் எடுத்து உலகத்திற்கு நம்ம புரிய வைக்கணும். என்னன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் நாய் வளர்க்கலாம் அப்படின்றத ஆதரவு குரல் எழுப்பிட்டு இருக்கான், ஒரு பக்கம் நாயை வளர்க்க கூடாது அப்படின்னு அதற்கு எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டு இருக்கான். அதற்கு விலங்கியல் ஆர்வலர்கள் என்பதாக ஒரு பக்கம் அதற்கு ஆதரவு இல்ல, நாங்க விலங்குகளுக்கு எதிர்ப்பு இல்லை, ஆனா இதனால வரக்கூடிய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு, அதனால நாங்க சொல்றோம்ன்றதாக ஒரு பக்கம் அந்த எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும், நமக்கு அதை பத்தி விசாரம் இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை எப்பையிலிருந்து ஏற்பட்டது என்பதை நாம நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். நாய் என்பது வீட்டிற்கு வெளியே வளர்க்கப்பட்ட வரையிலும் இந்த பிரச்சனை நமக்கு இல்லை. அது நன்றி உள்ளது, அது நல்லது, இதெல்லாம் நான் விசாரத்துக்கு வரல. ஆனா நமக்கு என்பதான ஒரு வழி இருக்கு, நம்முடைய பெரியோர்கள் காண்பித்த வழி. அதை நான் சொல்லும் பொழுது அதனை இப்படி சொல்லக்கூடாது என்பதாக யாரையும் அப்செக்ஷன் பண்ண முடியாது. நாங்க சொல்றதுதான் நீ ஏத்துக்கணும் அப்படின்றதாக சொல்ல முடியாது. இதுக்கு அர்த்தம் நாயை வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் நாயினுடைய நிலை என்ன என்பது நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு.
வீட்டு வாசல்ல தான் அதை கட்டி வச்சிருப்பா. அதுக்கு தேவையான ஏதோ ஆகாரங்களை போட்டு வச்சிருப்பா. இப்போ அத நாம சர்வ சுலபமா எல்லா விதத்திலையும் உள்ள கொண்டு வந்துட்டோம். குறிப்பா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நான் பல இடங்கள்ல உபன்யாசங்கள் சொல்லுங்க. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இல்லங்களில் நாய் வளர்க்க கூடாது. சமீபத்துல ரொம்ப அடியனுக்கு வேண்டியவருடைய ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு முதல் நாள் சாயங்காலம் நிச்சயதார்த்தம், அதனால போயிருந்தேன். என்ன தெரியுமோ இல்லையோ, அந்த போட்டோ ஷூட் நடக்கிறது. அந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போட்டோ ஷூட் நடக்குது. அவன் வீட்டுல ஒரு நாய் வளர்த்துட்டு இருக்கு. அந்த நாயை வச்சுட்டு அவன் 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிறான். கொஞ்சம் மனசு வருத்தமாகத்தான் இருந்தது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு இடம்ன்றது ஒண்ணு இருக்கு. இதே நம்முடையதான பெரியோர்கள் அந்த காலத்துல வீட்டுல பசுமாடுகள் வளர்த்திருந்தா. புழக்கடையில பசுமாடு கட்டப்பட்டிருக்கும். அந்த பசுமாடு மேய்ச்சலுக்கு போகணும் அப்படின்னா வீட்டு வழியாத்தான் போகும். ஆத்துக்குள்ளதான் அந்த பசுமாடை அவிழ்த்து விடுவா. அது நேரம் அப்படி வெளில போகும், உள்ள வரும். லக்ஷ்மி கடாட்சம் அந்த பசுமாட்டினுடைய சம்பந்தத்தினால ஒவ்வொரு வீட்டிலையும் இருந்தது. நன்னா பரிபூர்ணமான லட்சுமி கடாட்சம் இருந்தது. பரிபூர்ணமான செல்வத்தை அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு 4 கிழமை அப்படின்னு கேட்டா பசுஞ்சாணத்தை கொண்டு வீட்டை நன்னா மூழ்கி கோலங்கள் போட்டு, ஏன் வீடுகளில் வளர்க்கக்கூடிய மரஞ்செடி கொடிகளுக்கு அந்த பசுமாட்டினுடைய சாணத்தையே உரமாக்கி சுத்தமான பாலை கறந்து, சுத்தமான பால், சுத்தமான தயிர், சுத்தமான வெண்ணெய், சுத்தமான மோர், சுத்தமான நெய்ன்னு உபயோகப்படுத்தியிருந்தோம். நல்ல செல்வமும் இருந்தது, நல்ல செழிப்பும் இருந்தது, நல்ல சௌக்கியமும் இருந்தது. இன்னைக்கு முடியாதே, அதனால்தான் நாங்க எங்களுக்கு பெட் அனிமல் வேணும்ன்றதுக்கோசரம் இதை வளர்க்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு. அதையும் நான் சொல்றேன். இப்பெல்லாம் அந்த பொங்கனூர் குட்டைன்னு குட்டி குட்டி மாடுகள் இருக்கு. நீங்க வளர்க்க ஆசைப்படக்கூடியதான அனிமலுடைய ஹைட் என்னவோ அதே ஹைட்ல நல்ல நாட்டு பசுமாடு இருக்கு. 3வது ஃப்ளோர் என்ன, 30வது ஃப்ளோர்லயும் அதை வளர்க்கலாம். அதை ட்ரெயின் பண்ணலாம். அதை ட்ரெயின் பண்ணலாம். நீங்களும் ட்ரெயின் ஆகலாம். அதுகிட்ட இருந்து பால் கறந்துக்கலாம். அதுகிட்ட இருந்து பால் கறந்துக்கலாம். அந்த சுத்தமான பாலை நீங்க உபயோகப்படுத்தலாம். அதை வாக்கிங் கூட்டின்னு போலாம். முட்டாது, கடிக்காது, வெறி பிடிக்காது. அதுக்கு வெறி பிடிக்காது. லக்ஷ்மி கடாட்சம், சுபிக்ஷம். புங்கனூர் குட்டைன்னு பேரு. குட்டி குட்டியா இருக்கும். அது பார்த்தா கண்ணு குட்டி விட சின்னதாதான் இருக்கும் அந்த மாடு. ஆனால் அது நமக்கு லக்ஷ்மி கடம். அதை நீங்க எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அலங்காரம் பண்ணணும். நித்தியம் கார்த்தால அதனுடைய பின்பாகத்துல நீங்க கண்ணை முழிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு க்ஷேமம். அது ஈஸ்வர கடாட்சம். இத நம்புறவனுக்குத்தான் நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் இதுல கால் இடற வேண்டிய அவசியம் இல்லை யாரும். இத நம்புறவன், சனாதனத்தின் வழி நடப்பவன், நமக்கு செல்வம் பசு செல்வம், கோமாதா எங்கள் குலமாதான்னு யார் சொல்றானோ அப்பேற்பட்டவனுக்கு தான் இந்த வார்த்தை. அத ஒரு திருப்பி நாம இதை ட்ரெண்ட் ஆக்கணும். எந்தெந்த வீடுகள்ல பெட் அனிமல்ன்றதான பெயர்ல வளர்க்க தொடங்கினாலோ அவளுக்கு இதை பிரிஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அதுதானே சுவாமி வேணும். உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு உங்களுக்கு ஒரு பெட் அனிமல் வேணும் இல்லையா? இது இருக்கு. இதை உபயோகப்படுத்துவோம். இதை வளர்க்கறதுக்கு சொல்லி இதை ட்ரெயினர்ஸ் இருக்கா? இதை ட்ரெயின் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதுக்கு தேவையான சிகிச்சைகள் இருக்கு. உனக்கு என்ன ஆசைப்படுற, அதுக்குன்னு தனி சோபாவா, அதுக்குன்னு ஒரு தனி டிவியா, எல்லாம் பண்ணி கூட. உனக்கு தேவை செல்வம் தானே. உன்னுடைய செல்வத்தை, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை காண்பிக்கணும் தானே நானும் ஆசைப்படுறேன். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். ஆனா அந்தனர் மாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல மாடுன்ற சப்தத்திற்கு கொஞ்சம் வித்தியாசமா அர்த்தங்கள் சொன்னேன். இந்த இடத்துல மாடு அப்படின்னா செல்வம்னு அர்த்தம்னா, பிராமணனுக்கு எது செல்வம் அப்படின்னா வேதம் தான் செல்வம். அந்த வேதத்தினுடைய அந்தி என்று வேதத்தினுடையதான சிரோபாகமாய் விளங்கக்கூடியது. அந்தி வைத்த பிராமணர்களுக்கு தனமான வேதத்தின் அந்தி வைத்த முடிவான உபனிஷத்தில் காண்பிக்கப்படக்கூடிய மந்திரத்தை, இந்த இடத்துல மந்திரம்ன்றதான சப்தத்திற்கு பகவானே அர்த்தம். அந்த அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் வாழ்த்தி அப்படின்றது அஷ்டாட்சரம்ன்றதான மந்திரம். இங்க மந்திரம்ன்றதான சப்தமே யாரை காண்பிக்கிறது? அந்தி வைத்த மந்திரம் என்று யாரை காண்பிக்கிறது அப்படி கேட்டா அது சாட்சாத் பெருமாள் என்று காண்பிக்கிறது.
அது சாட்சாத் பெருமாள். ஏன் அப்படின்னார், மந்திரம் என்பதற்கே பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுறது. மந்திரம் என்றாலேயே நாம நினைக்கிறது மந்திரம்னா வெறும் மந்திரம். மந்திரம்னா எவ்வளவு அர்த்தம் சொல்லலாம் சுவாமி, எவ்வளவு அர்த்தம் சொல்லலாம். மந்திரத்தை அப்படின்னாரு. மந்திரம் போல ரொம்ப ரகசியமாக உபதேசிக்கப்பட வேண்டும். இவனுடைய பெருமையை ரொம்ப ரகசியமா மந்திரம் மாதிரி உபதேசம் பண்ணணுமோ இல்லையோ, அல்ல பரமாத்மாவுக்கு பேரு மந்திரம் என்பதாக பெயர். அடுத்தது, மந்திரம் என்பது தன்னை ஜபிப்பவனை காக்கிறது. மந்தாரம் திராயத்தே இது மந்திரம். யார் இதை ஜபம் செய்கிறானோ அவனை ரட்சிக்கக்கூடியது. அந்த மாதிரி இந்த பகவானை யார் நினைக்கிறானோ அவனை அவன் காக்கிறான் அல்லவா, ஆகையாலே அவனுக்கு மந்திரன் என்பதாக பெயர். சுவாமி, நீங்க பாட்டுக்க மந்திரம்னா பெருமாள்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்தவரையில மந்திரம்னா மந்திரம் இல்லையா? அப்படி இருக்கச்சே திடீர்னு நீங்க மந்திரம்னு பெருமாள் பெருமாள் எப்படி அர்த்தம் சொல்றீங்க? நான் அர்த்தம் சொல்லப்பா, பெரியவாள்ல காமிச்சிருக்கா. ருத்தஹ ஸ்பஷ்டாக்ஷரஹ மந்திரஹ சந்திராம்சுஹு பாஸ்கரஹ ஜுதிஹி. சகசராமத்துல வருது. சகசராமத்துல நாம சொல்றோமே, சகசிரநாமத்துல ஒரு திருநாமம் ருத்தஹா ஸ்பஷ்டாக்ஷரஹா மந்திரஹா. ருத்தஹா சமிருத்தியை உடையவன், ஸ்பஷ்டாக்ஷரஹா ஸ்பஷ்டமான அக்ஷரங்களை உடையவன், சந்திராம்சு சந்திரனை போன்ற காந்தி விசேஷம், பாஸ்கர துதிகி பாஸ்கரனை போல தேஜோ விசேஷம் உடையவன். யார் அவன்? மந்திரஹா பகவான் தானே. அப்ப மந்திரம் யாரு? அவன்தான். அடுத்தது என்ன? மந்திரம் அப்படின்னா நாம என்ன பண்றோம்? மந்திரம் அப்படின்னு சொன்னா அந்த மந்திரம்ன்றது இருப்பிடம் என்னும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதோ இல்லையோ. எல்லோரும் யார் இடத்துல இருக்கா? நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? நாராணாம் அயனம், நாராகா அயனம் யஸ்ய. ரெண்டு விதமான அர்த்தங்கள் காண்பிக்கிறோம் இல்லையோ. நாரங்களுக்கு இவன் தானே இருப்பிடம். எல்லா நாரங்களும் யார் இடத்துல வந்து நிக்கிறது? நாரங்கள்னா இந்த சேத்தனம் அச்சேதனம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம். சேத்தனம் அச்சேதனமான இந்த பிரபஞ்சம் யாரிடத்துல வந்து நினைக்கிறது? பரமாத்மா இடத்துல தான் நினைக்கிறது. அப்ப பரமாத்மா யாரு? மந்திரம். அப்ப மந்திரம் அர்த்தம் என்னது? அவனுக்குத்தான். அடுத்தது நரன். அடுத்தது என்னன்னா, மந்திரம் என்றால் எல்லாவற்றுக்கும் இருப்பிடம். என்ன இருப்பிடம்? கருணா வருணாலயம். எல்லா விதமான கருணைக்கும் உறைவிடமா இருப்பதினாலே இந்த பகவானுக்கு மந்திரன் என்பதாக ஒரு திருநாமம். மந்திரம் நரன் நாரம், நரத்தினுடைய சம்பந்தியை உடையவன் நாரன். ஆபோ நாரா இதி புரோக்தாக ஆபோவை நரசூனவா தேன நாராயணிதி புரோக்தாக. இவை எல்லாவற்றையும் தன்னிடத்தில் வைத்து காக்கக்கூடியவன். எனவே அந்த நாரங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் இவன் வியாபித்து இருப்பதினாலே அந்தரத்தில் அப்படின்னு சொன்னதுனால இவன் என்ன? நாராயண மந்திரம் அனைத்தும் முழுமையும் இங்கே காண்பிக்கப்படுவதனாலே மந்திரத்தை. அப்பேற்பட்ட மந்திர ரூபமான பரமாத்மா, மந்திரஸ்வரூபனான பரமாத்மா அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை. இன்னொரு விசேஷத்தை சொன்னார். இவன் அந்தணன், இவன் அபகத பாப்மா. அபகத பாப்மா விஜரஹ விமிருத்யு அப்படின்னு சொன்னா பாப சம்பந்தமே இல்லாதவன். எந்த பாபமும் இவனிடத்துல ஒட்டவே ஒட்டாதுன்னு பெரியவாச்சன் போல ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானம் பண்ண. இவனே மந்திரம்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? ஒருத்தருக்கு ஒரு பொட்டி நிறைய பணம் கிடைக்கிறது, வழியில கிடைச்சது. இவர் என்ன பண்ணுவார்? கிட்டு கிட்டு கிட்டுன்னு அந்த பொட்டியை எடுத்து வீட்டுக்குள்ள வந்து வாசக்கதவை முதல்ல தாப்பாடு போடுவார், ஜனகதவுலாம் சாத்துவார், அப்புறம் புழக்கடையில போய் தாப்பாடு போடுவார். அதுக்குள்ள அதை திறந்து பார்க்கணும் திறந்து பார்க்கணும் திறந்து பார்க்கணும்னு ஒரு ஆவல் ஒரு ஆசை அவருக்கு இருக்குமோ இல்லையோ. அது போல அதை பார்க்கணும் அதை பார்க்கணும் அதை பார்க்கணும்ன்ற ஆசையில எல்லா பக்கமும் கதவை சாத்திட்டு வேகமா வந்து அந்த பொட்டியை திறந்து அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பணத்தை பார்க்கிற மாதிரி மந்திரம் என்பது
மற்றவர்கள் அறியாமல், மற்றவர்கள் தெரியாமல் யார் உரிமை உடையவனோ அவனுக்கு மட்டும் உபதேசிக்கத்தக்கதாய் திகழ்வதினாலே இதற்கு மந்திரம்னு பெயர். வாசலையும் புழக்கடையும் சாத்திட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். அதை சாத்திட்டாதான் ஒன்று பார்க்கலாம், அப்பாடா அப்பாடா அப்படின்னு. இப்படி உத்தமமான திருமந்திரத்தினுடைய வியாக்கியானமா இது இருக்கும் இல்லையோ, இந்த திருமந்திரத்தினுடைய வியாக்கியானமா இதை காண்பிக்கிறார். ஆகையால் தான் ஸ்ரீமன் நாதமுனிகள் பெரிய திருமொழியும் திருமந்திரத்துடைய வியாக்கியானம். அப்ப 2000 பெரிய திருமொழியிலேயே திருநெடுந்தாண்டகத்தை ஏன் சேர்த்தார்? இதை இயற்பால சேர்த்திருக்கலாமே அப்படின்னா இல்ல, இதுவும் திருமந்திரத்தினுடைய அர்த்த விவரணமா இருக்கிறதுனால பெரிய திருமொழியோட இந்த பிரபந்தத்தை சேர்த்திருக்காருன்னு அபிநவதேசியனுடைய வியாக்கியானம். மந்திரத்தை மறவாது, அந்த மந்திரத்தை துளி கூட மறக்காமல் நாம் நினைத்தோமையானால், நினைத்த வண்ணம் அந்த பகவானை நினைச்சுண்டு ஸ்ரீமன் நாராயணன் தியானித்துக் கொண்டு மறவாது துளி கூட மறந்து போகாமல் மந்திரத்தால் திருவஷ்டாட்சரத்தாலே வாழுதியேல் மடநெஞ்சமே என்றும் வாழலாம். ஏ நெஞ்சமே, எப்பொழுதும் திருவஷ்டாட்சர ஜபத்தை பண்ணிட்டே இரு. எப்பொழுதும் திருவஷ்டாட்சரத்தை ஜபத்தை செய்து கொண்டே இருந்தாயே ஆனால் நாம வாழறது மட்டும் இல்ல, எல்லாரும் வாழலாம். நாம ஜபம் பண்றதுனால எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகும், எல்லாருக்கும் அதனுடைய அர்த்தம் போய் சேரும் இல்லையா? அந்த அனுபவம் கிடைக்கல. பரகாலன் இருந்தார், அவர் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணார், ஜபம் பண்ணி சித்தி கிடைச்சது அவருக்கு, அதனால நாமளும் ஜபம் பண்ணலாம்னு எல்லாரும் நினைச்சுப்பாளே, எல்லாருக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்குமே. இப்போ இதுவரையிலும் வராதவா இனி நம்ம வர வேண்டாம், இதுல கலந்துக்க வேண்டாம், நமக்கு இது அவசியம் இல்லை, நமக்கு இது சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் என்பதாக யார் நினைத்திருக்கிறார்களோ அவர்களும் உள்ள வரலாம் இல்லையோ, அவர்களுக்கு இந்த அனுபவம் சித்திக்கலாம் இல்லையோ. ஆகையால் நெஞ்சமே வா, நாம சொல்லலாம் அப்படின்னு அந்தணர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் வாழ்த்தலாம், மறவாது வாழ்த்தலாம். வா மடநெஞ்சமே. இங்க ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டா, சுவாமி தேசிகன் ரகசிய திரேசாரத்துல ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். சாகானாம் உபரிஸ்திதேன மனுனாம் மூலேன லப்தாத்மகः சத்தா ஹேது சகிருத் ஜபேன சகலம் காலம் துவயேன க்ஷிபன்னே வேதோக்தம் சவிஹார சாரதிதயா கும்பேன விஸ்ரம்பிதः சாரஜ்ஞோ யதி கஷ்சிதஸ்தி புவனே நாதஸ்ஸயூதஸ்ய நஹ. சுவாமி, சாகானாம் உபரிஸ்திதேன மனுனா, மனுனா மந்திரத்துக்கு பெயர், அந்தனர் மாட்டு அந்தி வைத்த அப்படின்னு வேதத்தினுடையதான முடிவில் காண்பிக்கக்கூடிய அந்தி வைத்த மந்திரம்னு அர்த்தம், வேதாந்தத்தில் விளங்கக்கூடிய மந்திரம் அர்த்தம். வேதாந்தத்தில் விளங்கும் மந்திரம் சாகானாம் உபரிஸ்திதேன மனுனா, வேதாந்தத்தில் விளங்கும் மந்திரம் மூலேன லப்தாத்மகः சத்தா ஹேது சகிருத் ஜபேன சகலம் காலம் துவயேன க்ஷிபன். வேதாந்தத்தில் விளங்கும் மந்திரமான திருமந்திரம், அடுத்தது துவயம் எனக்கூடிய சரணாகதி மந்திரம். அந்த சரணாகதி மந்திரத்தை நமக்கு காண்பிக்கக்கூடிய சரண்ய சாரதி கிராம் அந்தே, சரண்ய சாரதியான பரமாத்மா அவன் சொன்ன வார்த்தையின் கடைசி வார்த்தை என்ன? அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜான்னு சொன்னாலியோ. வேதோக்தம் சவிஹார சாரதிதயா கும்பேன விஸ்ரம்பிதா, சரணாகதி பண்ணுன்னு பெருமாள் உபதேசம் பண்ணிருக்கான். அப்ப திருமந்திரம்னு ஒண்ணு சொல்லப்படுகிறது, துவயம்னு ஒண்ணு சொல்லப்படுகிறது, சரமஸ்லோகம்னு சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்த ரகசியமுமானவனை மறவாது நினைத்த வண்ணம், துவயத்தினால அவனை நினைத்தோமேயானால், மறவாது மந்திரத்தால் திருவஷ்டாட்சரத்தினாலே வாழுதி வாழ்த்தியாகிறாயானால்
மடநெஞ்சமே என்றும் வாழலாம். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்னும் இவற்றின் மூலமாக நாம் நினைத்து எம்பெருமானிடத்தில் சரணாகதி செய்தோமேயானால் நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகும். அதுதான் வாழ்வின் பயன். அதுதான் இந்த வாழ்க்கை வாழ்ந்ததனுடைய அர்த்தம். அதை விட பிரம்மருத்ராதிகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா. அவளும் பிரம்மாண்டத்துல ஒரு கொசு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. நாமளும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ வாழ்க்கையினால் அவளுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவ வாழ்க்கையினால ஒரு பிரயோஜனம் உண்டு. என்ன? அவர்களை கொண்டு பரமாத்மா நமக்கு தேகாதிகளை சிருஷ்டிச்சிருக்கான். அவர்களால சிருஷ்டிக்கப்பட்டதனால தான் நாம சரணாகதி பண்ணி இன்னைக்கு பெருமாளிடத்துல நம்ம ஆத்மலக்ஷா பரத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று இப்படி ஒரு அர்த்தம் இந்த பாசுரத்திற்கு சொல்லலாம் போல் தோன்றுகிறது. அப்படியான அர்த்தம் வரும்படியாக ஆழ்வாரம் அதை நமக்கு அனுசந்தானம் கிரமத்துல சாதித்திருக்கிறார் என்று சொல்லி, ஒன்மதியில் புனருருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலும் காமரு சீர் அவுணன் உள்ளத்து எண்மதியும் கடந்து அண்டமீது போகி இரு விசும்பினூடு போய் எழுந்து மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்றயந்தை மலர் புரையும் திருவடியே வணங்கினேனே. தளிர் புரையும் திருவடியின் தலைமேலவே என்று பாசுரத்தை ஆரம்பித்தார். இப்பொழுது மலர் புரையும் திருவடியே வணங்கினேனே. மலர் போன்ற புஷ்பத்தை போன்ற அந்த தாமரை போன்ற திருவடிகளை நான் சேவிக்கிறேன். ஒன்மிதி, தென்மதி, தன்மதி என்று ஆழ்வார் இந்த பாசுரத்தை காண்பிக்கிறார். ஒன்மிதியில் புனலுருவில் ஒரு கால் நிற்க. இப்ப நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணிட்டு இருக்க. நாராயணோ ஜெகன்மூர்த்தி என்பதாக நாராயணன் என்பவன் எங்கும் பறந்திருக்கக்கூடிய திருவேணியை உடையவன். அப்பேற்பட்டதான் அந்த திருமேனிய மக்களுக்கு புரிய வைக்கணும், அவர்கள் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்ப ஆழ்வாருக்கு ஒண்ணு தோணித்து, திருவிக்கிரமாவதாரத்தை நாம வர்ணிப்போம். வியாபக மந்திரம், நாராயண மந்திரமும் வியாபக மந்திரம். அதே போல விஷ்ணு ஷடக்ஷரின்னு ஒரு மந்திரம் இருக்கு. 6 எழுத்து கொண்ட விஷ்ணு மந்திரம். அந்த 6 எழுத்து கொண்ட விஷ்ணு மந்திரத்துல விஷ்ணு சப்தத்தை வேதம் விவரிக்க வந்த பொழுதெல்லாம் இதம் விஷ்ணு விசக்கிரமே திரேதா நிததே பதம் என்று திருவிக்கிரமாவதாரத்தை பாடித்து அந்த திருவிக்கிரமாவதாரத்தினுடைய மேன்மையை காண்பித்தது. எனவே உலகெல்லாம் வியாபித்திருப்பதை காண்பிப்பதினாலே, நாரங்களில் மூர்த்தியாலே வியாபித்திருப்பதினால் அவன் நாராயணன். இப்போ அந்த விபவாவதாரத்தை திருஷ்டாந்தமாக்கி நாம் அனுபவிக்கும்படி ஆழ்வார் செய்கிறார் அல்லவா. அந்த திருவடிகளுக்கு திருவிக்கிரமாவதாரத்தில் பெருமாள் எடுத்த திருவடியின் மேன்மையை முதல்ல வர்ணிக்கிறார். ஏன்னா அடுத்த பாசுரம் திருவிக்கிரமாவதாரத்தின் திவ்யதேசமான திருக்கோவலூர் பாசுரம் பாட போறார். 108 திருப்பதிகள் இருந்தது. 108 திருப்பதிகள்ல திருவிக்கிரமாவதார திருப்பதி எத்தனை என்ன கேட்ட? திரிவிக்கிரமாவதார திருப்பதி என்ன கேட்ட? திரிவிக்கிரமாவதார திருப்பதி. உலகளந்த பெருமாள், திருக்கோவலூர், திருக்காழி ஸ்ரீராம விண்ணகரம், திரிவிக்கிரமஹா. 3 திவ்யதேசங்கள் பிரதானமா அந்த திருவிக்கிரமாவதாரத்தினுடைய சேவையை நமக்கு பண்ணி வைக்கக்கூடிய திவ்யதேசங்கள். திருக்கோவலூர் பதிகத்தை சுவாமி தேசிகன் பாடுறார். திருக்கோவலூர் எம்பெருமானுடைய வைபவத்தை சொல்றார். அப்படியே வளர்ந்தானாம் பெருமாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடினார். ஜலம் சேர்க்கிறாளாம். திருவாய்ப்பாடியில இருக்கிறவாள்லாம் பயிரிட்டு ஜலத்தை சேர்த்தா அவ ஜலத்தை சேர்த்துட்டு அப்படி நிமிர்றதுக்குள்ள அந்த பயிரானது பிரம்மாண்டமா வளர்ந்துருமா. எதை போலன்னா, விந்தியாவளி கையில ஜலம் சேர்த்தா. மகாபலியினுடைய மனைவி விந்தியாவளி, அவள் ஜலம் சேர்க்கிறா. மகாபலி தன் கையால திருவிக்கிரமாவதார பெருமாளுக்கு வார்க்கிறான், வாமன பெருமாளுக்கு வார்க்கிறான். இத்திரூண்டா இருந்தார் வாமன பெருமாள். அந்த தீர்த்தம் அப்படி போய் விழறதுக்குள்ள அப்படி போயிடுச்சு. அது சொன்னார், ஒரே சமயத்தில்
மகாபலி சேர்த்ததான தாரை வார்த்த தீர்த்தமும் பிரம்மதேவர் திருவடியில் பெருமாளுக்கு செய்த திருமஞ்சன தீர்த்தமும் சைமல்டேனியஸ். எப்படி இருக்கும்? ஆழியட சங்கும் வில்லுமிழ முடிபாதமிழ அப்பன் மோழையழ. எங்கேயோ போயிட்டு இருக்குது. அண்ட கடாகங்களை எல்லாம் தாண்டி ஆவரண ஜலத்தை தாண்டி அந்த நகமானது போய் கிழிச்சது. அதுல இருந்து வந்த தீர்த்தமானது கங்கையோட சேர்ந்து கலந்ததுன்னு வர்ணிக்கிறார் தேசிகன். சாதித்தார், பெருமாளே நீ திருவிக்கிரமாவதாரம் வளர்ந்த பொழுது முதல்ல நட்சத்திர மண்டலம் உனக்கு ஆகாயத்துல மேல்கட்டு விதானம் மாதிரி இருந்தது. பெருமாள் எழுந்தடிக்கிறாரோ அந்த இடத்துல மேல்கட்டு விதானம்னு கட்டி வச்சிருப்பாள் இல்லையோ. முதல்ல நட்சத்திர மண்டலம் மேல்கட்டு விதானமா இருந்தது. அடுத்த அதை தாண்டி பெருமாள் வளர்ந்தானோ இல்லையோ, அப்படி வளர்ந்த பொழுது அந்த மேல்கட்டு விதானம் பெருமாளுக்கு நெக்லஸ் ஆயிடுச்சு. நட்சத்திர மண்டலம் பெருமாளுக்கு நெக்லஸ் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி வளர்ந்தான், இடுப்புல ஒட்டியானம் ஆயிடுச்சு. அதையும் தாண்டி பெருமாள் வளர்ந்தான், கடைசியில அது பெருமாள் திருவடியில கொலுசா மாறித்து. எது? நட்சத்திர மண்டலம் அவனுடைய திருவடியில கொலுசாக மாறியது என்றால் எப்படிப்பட்டதொரு அவதாரம்! ஒன்மிதியில் புனருருவில் ஒரு கால் நிற்ப. ஒரு திருவடியானது அடி வைப்பில் அண்ட கடாகத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய சமஷ்டி ஜலத்தை கிழித்து மேல போச்சு. பொன்மிதியில் புனருருவில் ஒரு கால் நிற்ப, ஒரு காலும் காமருஷீர் அவுணன் உள்ள தென்மதியும் கடந்து. அன்இமேஜினபிள்னர் யாருக்கு? மகாபலிக்கு அன்இமேஜினபிள். 8 விதமான குணங்கள் உண்டு மகாபலிக்கு. எண்மதி அவுணன் எண்மதிக்கு அவனால அதை இமேஜின் பண்ண முடியல. எந்த விதத்துல அவன் யோசித்தாலும் மகாபலியினால இந்த மிராக்கிள அவனால் நம்பவே முடியல. அங்கிருந்து வந்தான் சுவாமி. வந்த பொழுது அவனை பார்த்து கேட்டார், யாருப்பா நீன்னு கேட்டார். அவன் சொன்னா, நான் இங்கெல்லாம் வந்ததில்லை, எனக்கு பழக்கம் இல்லை, அபூர்வன், நான் இப்பதான் வந்திருக்கேன். அப்படியா, சரி எங்க இருக்க? யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எங்க இடம் இருக்கோ அங்க படுத்துப்பேன். சரி அப்பா அம்மா யாரும் இருக்காளா? எனக்கு யார் சார் அப்பா அம்மா இருக்கா? எல்லாரும் என்னதான் அப்பா அம்மா நினைச்சுப்பா. சரி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு, இந்த பாதத்தால 3 அடி மண் கொடு அப்படின்னா. பெசன் நகர்ல இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்னாச்சு சார்? பெசன் நகர்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டில, அதுவும் மெட்ரோ ஒரு பக்கம் போட்டு இருக்கான். வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் போயிட்டு இருக்குது. இந்த குட்டி பையன் பாதத்தை தூக்கி வச்சாலேயே 1/2 ஸ்கொயர் ஃபீட்டை தாண்டாது. இது என் பாதத்தினால 3 அடி கேட்கறது ஒண்ணே அவனுக்கு வெக்கமா போடுத்தான். ஐயோ என்கிட்ட போய் இப்படி கேட்கறது என்ன? நீ கொடு போய் எனக்கு அதை கொடு, என் திருவடியினால 3 கொடுத்தியான இந்த உலகம் முழுக்க எனக்கு கிடைச்சா மாதிரி நான் சந்தோஷப்படுவேன். நான் ரொம்ப ராமாயணத்துல சொன்னார், நீல நிறத்து ஒரு நெடுந்தகை வந்து ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான் அப்படின்னு. இந்த விஸ்வாமித்திற்கு ஒரு ஆசை, இந்த ஆச்சாரியால் இருக்காளே அவள்லாம் சிஷ்யால கொண்டாடவே மாட்டா சுவாமி. ஆச்சாரியால் சிஷ்யால பிரசம்சை பண்ணவே மாட்டான். ஏன்னா ஆச்சாரியான்றவள் அப்பாவுடைய ஸ்தானம். அப்பான்றவன் ஹிதைஷியா தான் இருப்பான். அவனும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா இவாளுக்கு ஞான அபிவிருத்தி இல்லாமல் போயிடும். விஸ்வாமித்தர் ராமனை அழைச்சுன்னு வர்றார். அகம்பேத்தி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம்னு நான் எனக்கு ராமனை பத்தி தெரியும்னு சொல்லிட்டார். ராமனை சத்தியபராக்கிரமன் சர்வேஸ்வரன் பராத்பரன் தெரிஞ்சுதான் அழைச்சுன்னு வர்றார். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யஜ்ஞ புருஷனான ராமனை, யஜ்ஞ ராமனை ஆராதிக்கணும் தான் அழைச்சுன்னு வந்திருக்கார். ஆனால் வர வழியில ராமனுக்கு நிறைய உபதேசங்கள்லாம் பண்றார். எப்ப உபதேசம் பண்ணிட்டாரோ அப்ப அவர் ஆச்சாரியன் தானே. எப்ப உபதேசம் பண்ணிட்டாரோ அப்ப அவர் ஆச்சாரியன் தானே. விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணிட்டாரே தவிர்த்து யார் யாருக்கு ஆச்சாரியன்? தொமேவ பூஜ்யஸ்ச குருஸ்தொமேவ, இவன் தானே குரு.
குருரசி கதிஷ்சாசி ஜெகதாம், எல்லாத்துக்கும் இவன் தானே குரு, இவன் தானே கதி. மமாப்யகில லோகானாம் குரு நாராயணா, இவன் தானே. அது தெரியும் அவருக்கு. ஆனாலும் இவன் ஆத்மானம் மானுஷம் மன்யே அப்படின்றான். ராமனை போய் நீ யாரா பயலே அப்படின்னு கேட்டா, நான் தான் சர்வேஸ்வரன், நான் தான் பராத்பரன் சொல்லவே மாட்டான். நான் டி ராமா, நவ் ஐ எம் எனாக்டிங் டிராமா. தசரத ராமன் நானு. எந்த இடத்துலயும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் அதை மெயின்டைன் பண்ணினான். கிருஷ்ணன் கூட பல இடத்துல பரத்துவத்தை காமிச்சுடுவான். சட்டுன்னு உணர்ச்சி வசப்பட்டு கோவர்தன மலையை கையில தூக்கிறான்னா யாரா தூக்குறது? கோவர்தன மலை, மலமுழுங்கி மகாதேவன் எங்க ஊர்ல உண்டு. ஆனா மலையை எப்படி தூக்கி தூக்கி 7 நாள் வச்சிருந்தானா எப்படி முடியும்? அதெல்லாம் பார்த்தா டக்குன்னு ஒரு பரத்துவம் தெரிஞ்சிடும். காளிய சர்ப்பத்தின் கொடுமுடியில டான்ஸ் எல்லாம் ஆடுறதுலாம் நடக்கிற கதையா, விளையாட்டா? அதெல்லாம் பெருமாள் பண்ணான். அவனுடைய திருவடி பட்டு அந்த மரமானது அது துளிர்த்தது அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். ராமன் அப்படி இல்ல, ரொம்ப டிப்ளமேட்டிக்கா, ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப கேர்ஃபுல்லா, தான் என்ன லெவல்ல இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி அவன் ரியாக்ட் பண்ணக்கூடியவன் ராமபிரான். ஆகையால ராமபிரான் பரத்துவத்தை காண்பிக்காம இருந்தான். விஸ்வாமித்திரன் அவனை சிஷ்யனாகவே வச்சிருக்க. இருந்தாலும் விஸ்வாமித்திற்கு ஒரு அனுபவ பரிவாகம். இவனை ஸ்தோத்திரம் பண்ணணுமே, அது வரணும். அந்த உணர்ச்சி வந்தது இல்லையா விஸ்வாமித்திரக்கு. உடனே ஸ்தோத்திரம் பண்றது எப்படின்னு அது ஒரு அழகா டெக்னிக்கல் ஒரு ஐடியா பண்ணின விஸ்வாமித்திரன். இந்த சித்தாசிரமத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்கிறான் ராமபிரான். இது என்ன இடம் இது? இந்த சித்தாசிரமத்தினுடைய பெருமை என்ன அப்படின்னாச்சு, நாராயணாய நளினாயதலோச்சனாய நாமாவசேஷித மகாபலி வைபவாய நானாச்சராச்சர விதாயக ஜன்மதேசனாபிபுட்டாய புருஷாய நமः பரஸ்மை. அந்த வாமனாவதார கதைய ராமபிரானுக்கு விஸ்வாமித்திர உபதேசம் பண்ற சொல்ற. குஷிக சுத கதித நவ விவித கதா, 9 கதை சொல்றார். புதுசான கதை சொல்றாராம். நாம அவசேஷித மகாபலி வைபவாய, நாராயணன் தான் வந்தான். நாராயணன் தான் அதிதி கஷ்யபருக்கு பிள்ளையா பிறந்தான். ராமா புரியுதா? இல்ல நான் கதை சொல்றது உனக்கு புரியுறதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுறதா அப்படின்னு. ஏன் புரியல? வாமனாவதாரத்துல நாராயணன் தான் அதிதிக்கும் கஷ்யபருக்கும் பிள்ளையாக பிறந்தான். நாராயணன் தானே, நாராயணன் தானே பிள்ளையா பிறந்தா? ஆமா. கஷ்யபருக்கும் அதிதிக்கும்? ஆமா. தசரதர் கஷ்யபர், கௌசல்யா அதிதி, ராமன் நாராயணன். நான் சொல்றது உனக்கு புரியுறதோ இல்லையோ அப்படின்னு கேட்கிறாரா? அப்போ அந்த நாராயணனை வர்ணிக்கிறார். அந்த வாமன பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றார். அந்த வாமன பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணார் விஸ்வாமித்திரர். அது யாரு அப்படின்னா இவன் தானே, அது இவன் தானே. இவன் அதனால தானே அகம் வேத்தின்னு சொல்லி அவனை அழிச்சுட்டு வந்திருக்கேன். பிரத்யக்ஷமா அவனை வச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ற. அவனை நேரடியா அவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஏன்னா சிஷ்யன் என்பதான ஒரு ஹோதா. அதுவும் விஸ்வாமித்திரன் முரட்டுத்தனம் அதை விட்டுடுவார் அவ்வளவு சீக்கிரம். இருந்தாலும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணுமே, அதை விட்டுடக்கூடாதே. இப்படி எல்லாம் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கே. அகம் கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம் அப்படின்னு சொல்லிட்டா கூட வாமனாவதார பெருமாளின் வைபவத்தை வர்ணிப்பதாக ராமனை ஸ்தோத்திரம் பண்றார் விஸ்வாமித்திரன். அததான் சொன்னான் கம்பன். ஒரு பாரு குட்டியூண்டு ஒருத்தனா வந்தான் பெருமாள். அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆலம் பழம் இருந்தது. அந்த பழத்துக்குள்ள ஒரு விதை இருக்கு. ஒரு மரத்துல ஒரு பழத்துல ஒரு விதை இருக்கு பாக்குறோம். அந்த விதைக்குள்ள எத்தனை மரங்கள் இருக்கு, எத்தனை பழங்கள் இருக்கு தெரியுமா? ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனான். ஒரு விதைக்குள்ள எத்தனை பழங்கள் இருக்கு அப்படி தெரியுமா? அல்லது எத்தனை மரங்கள் இருக்குன்னு தெரியுமா? அந்த மாதிரி இவனுக்குள்ள மொத்தம் நிறைந்திருக்கிறது. இவனுக்குள்ள சர்வமும் நிறைந்திருக்கிறது இல்லையா? அப்படி
அப்பேற்பட்டதான் அந்த திருவடி எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு. மகாபலிக்கே புரியல. மகாபலி என்னென்னமோ நினைச்சு பார்த்தான். 8 விதமான மதி உடையவன். கிரகணம், தாரணம், ஸ்மரணம், பிரதிபாதனம், ஊகம், அபோகம், அர்த்த விஞ்ஞானம், தத்துவஞானம். 8 மதி, 8 மாமூர்த்தி, என் சித்தி, என் புத்தி. சுவாமி தேசிகன் சாதிப்பார். 8 விதமான புத்திகள் இருக்கு. ஒரு விஷயத்தை கிரகித்துக்கணும், கிரகிச்சென்ற விஷயத்தை தரிக்கணும், தரிச்சுன்றதை நினைச்ச பொழுது மறுபடியும் ஓபன் பண்ணி பார்க்கணும். ஸ்மரணம், டக்கு நினைச்சுக்கணும். என்னமோ சொன்னார் சுவாமி, ரொம்ப நல்லா இருந்தது, ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமோ, அது என்னமோ அது அப்படின்னா மாதிரி எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிறது அத இல்லையா? அது தாரணமும் இல்ல, ஸ்மரணம் கம்ப்ளீட்டா விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதை சொன்னாரு, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், அங்க சொன்னதுக்கு இங்க சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றதாக, ஓ இது அவர் ஏன் சொல்லல, இதை ஏன் அவர் சொல்லியிருக்க கூடாது, இது எதுக்கு இங்க சொன்னார், இது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே என்று ஊகித்து அறிய வேண்டும். தேவையில்லாததை பரித்தியாகம் செய்ய வேண்டும். மேற்கொண்டு அந்த அர்த்த விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல என்ன பண்ணணும், அதுல ஒளிந்திருக்கக்கூடிய தத்துவ ஞானத்தை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 8 விதமான புத்தி மகாபலிக்கு உண்டு. அப்பேற்பட்ட 8 விதமான புத்திக்கும் எட்டாத வைபவம் இந்த திருவடி. அத அவன் என்ன நினைச்சாலும் அவனுக்கு புரியலையாம். ஒரு கால் பொன்மிதியில் புனலுருவி நிற்ப, ஒரு காலும் எழுந்து, இன்னொரு கால் எழுந்தது, காமருஷீர் அவுணன் உள்ளத்து என் மதியும் கடந்து, என் மதியும் கடந்து. என்ன மூளையை கசக்கின்றாலும் அவனால அதை தெரிஞ்சுக்க முடியல, யோசிக்க முடியல. அண்ட மீது போகி, அண்ட பித்தி வரை போயிடுத்தான். இரு விசும்பினூடு போய் எழுந்து, அதுக்கு மேல அகன்ற அந்த ஆகாசத்தின் உள்ள போய் மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி, சந்திர மண்டலத்தையும் சூரிய மண்டலத்தையும் அதெல்லாம் கீழே போயிடுத்து. அதான் சொன்னேன், நட்சத்திர மண்டலம் பெருமாளுக்கு முதல்ல தலைக்கு மேல மேல் கட்டு விதானமா இருந்தது, அப்புறம் தலையில கிரீடம் மாதிரி ஆச்சு, அப்புறம் கழுத்துக்கு நெக்லஸ் ஆச்சு, அப்புறம் இடுப்புக்கு ஒட்டியானம் வச்சு, அப்புறம் திருவடியில தண்டையா வந்துருச்சு. அதெல்லாம் கீழே 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 அதெல்லாம் கீழே வந்துருச்சு. தன்மதி கதிரவன் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி, நட்சத்திர மண்டலத்துக்கு மேற்புறம் எடுத்து அப்பால் மிக்கு மண் முழுதும் மகப்படுத்த நின்ற எந்தை மலர் குறையும் திருவடி. அது அவருக்கு ஆழ்வாருக்கு ஒரு பெரிய வருத்தம் ஆயிடுதான். இதை நாம ட்ரை பண்ணாம விட்டுட்டோமே, நாம தப்பு பண்ணிட்டோமே நினைச்சான். மகாபலிய என்ன பண்ணா, பெருமாளுடைய சொத்தை அபகரித்தான் இல்லையா? பெருமாள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொசிஷன் கொடுத்திருக்காரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியக்கிரமங்கள் கொடுத்திருக்கார். இவன் போனா ஜெயிச்சான், தேவர்கள் எல்லாம் மாத்தினான், அவளுடைய காரியக்கிரமங்களை மாத்தினான். இந்திரனை கூட்டு தான் வீட்டு வாசல கூர்க்காவ நிக்க வச்சான், வாயுவை கூட்டு அவனுக்கு செருப்பு துடைக்க வச்சான், அக்னியை கூட்டு அவாத்த மடப்பள்ளியில கேட்டரிங்ல போட்டான். இதெல்லாம் அவ தேவதைகள், அந்த தேவதைகள் அவளுக்குன்னு ஒரு காரியக்கிரமங்கள் பகவானால கொடுக்கப்பட்டிருக்கு. இவன் விஷ்ணு பக்தன் இருந்துட்டா மட்டும் போருமா? விஷ்ணு பக்தனா இருக்கிறவன் அதற்கு சரியான காரியங்கள் செய்ய வேண்டாமா? பண்ணிட்டான். அப்ப என்ன எடுத்து, இப்ப விஷ்ணு பக்தன் தான், ஆனா சொத்து மொத்தம் எந்துன்னு அர்த்தம். அவனுக்கு சிக்ஷை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தணும். அதுக்காக பெருமாள் அவன் தலையில காலை வச்சு அவன் அழுத்தினான். மூணாவது எங்க வைக்கலாம்னு கேள்வி கேட்டா, நஷ்ட சர்வ வித்தஸ்யமே சிரசி நிக்ஷிப்பிட்டான் தே திருத்தீய பதஹா பகவன். சுவாமி, எல்லாத்தையும் இழந்திருக்கக்கூடிய அடியேனுடைய சிரசில் தளிர் புறையும் திருவடியின் தலை மேலவே தேவருடைய திருவடியை வைக்க வேண்டியது மகாபலி பிரார்த்திச்சான். ஆழ்வார் யோசிச்சார், பாருப்பா, தேவர்களுடைய சொத்தை அபகரித்து யாகம் செய்தாலும் அவனுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. நாம கூட நிறைய வழிப்பறி எல்லாம் பண்ணி மத்தவாளுடைய சொத்தெல்லாம் அபகரிச்சு பாகவத தடியாராதனால நம்ம பண்ணினோம். ஆனா நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கலையே.
ஒருவேளை நமக்கு இன்னும் பயிற்சி வேணுமோ, நாம மகாபலி மாதிரி பண்ணிருந்தா பெருமாள் தன்னுடைய திருவடியை நமக்கு கொடுத்திருப்பாரோ, நாம அதை அப்படி மிஸ் பண்ணிட்டோம் பத்தியான ஆழ்வாருக்கு ஒரு ஏக்கம் வருதா இங்க. எத்தனையோ வழிப்பறி எல்லாம் பண்ணி கொள்ளையெல்லாம் அடிச்சு பாகவத விசாரணம் பண்ணினோம். அவன் என்ன பண்ண, தேவர்களுடைய சொத்தை அபகரித்து யாகம் பண்ணி பெருமாளத்தை ஆராதிச்சான்னு சொல்றான். ஆனா கடைசியில பெருமாள் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டார். நாம இன்னும் பண்ணலையே, நமக்கு இன்னும் அந்த அனுகிரகம் கிடைக்கலையே, அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கல போல இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்படுறானா ஆழ்வார். இந்த இடத்துல அதை நினைச்சு பார்க்கிறாளாம். ஜஸ்ட் மிஸ் இல்ல, இத கொஞ்சம் யோசிச்சிருந்தோம்னா, மகாபலிய அவனுக்கு பண்ணின அனுகிரகத்தை முதலையே நாம யோசிச்சு வச்சிருந்தோம்னா, டக்குன்னு இந்த வழிப்பறி கொள்ளை அடிக்கிறத விட்டுட்டு ஒரு வழியா தேவர்கள் அடிச்சுக்கலாம் போல இருக்க. அப்ப குயிக்கா பெருமாள் தன்னுடைய திருவடிகளை நமக்கு கொடுத்திருப்பான் போல இருக்கே என்று ஆழ்வார் இப்படி ஏங்குறாராம். ஒன் மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப, ஒரு காலும் காமருஷீர் அவுணன் உள்ளத்து, எண்மதியும் கடந்து அண்டம் நீடு போகி இருவிசும்பினூடு போய் எழுந்து, மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்த நின்ற எல்தை, கதா புனசங்கர தாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீய மூர்தானமலங்கரிஷ்யதி. வித்தியாசமே இல்லாமல் பெருமாள் எல்லார் தலைமையிலையும் தன்னுடைய திருவடி வச்சான். கவர்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் சொத்தை கொள்ளையடிச்சுன்னு போனார். அப்படி கொள்ளையடிச்சுன்னு போன உடனே அதை அவர்கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணிவிட்டான். மறுபடியும் இதன் சொத்தை கொள்ளையடிச்சுன்னு போனா இது கவர்மெண்ட் மக்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக என்ன பண்ணிட்டா, அந்த வஸ்துக்கள் எல்லாத்துலயும் கவர்மெண்டுடைய முத்திரையை போட்டு வச்சிருக்கான். இது அரசாங்கத்திற்கு உட்பட்ட வஸ்து, ஆனா இது தனியாருக்கு சொந்தமானது இல்லை, இதை யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னா, அரசாங்க முத்திரையோட ஒண்ணு இருந்ததுன்னா அதை கையாளுறதுக்கு எல்லாரும் பயப்படுவான். ஓஹோ இதை நாம மாட்டிப்போண்டா அப்படின்றதான ஒரு பயம் எல்லாருக்கும் ஏற்படும் இல்லையோ. மகாபலி எல்லாத்தையும் தன்னுதுன்னு எல்லாம் எடுத்துட்டான். பார்த்தா பெருமாள், அடடா இந்த மாதிரி இருந்தா இவன் மட்டும் இல்ல, பின்னாடி அடுத்தது மனுஷன் வந்துட்டே இருப்பா, இதெல்லாம் நம்புதுன்றதை நாம ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு தன்னுடைய திருவடியினுடைய சங்க சக்கர ரேகைகளினால இந்த உலகத்துல இருக்கிற சேதன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் ஒரு முத்திரையை போட்டு வச்சானா இது என்னுடைய சொத்துன்னு. சங்க ரதாங்க கல்பக துவஜாரமிந்தாங்குஷ வச்சலாஞ்சனம் என்பதாக அவன் திருவடியில இருக்கிற சங்க சக்கர கதா பத்ம ரேகைகள் வசிஷ்டர்ல இருந்து ஆரம்பித்து யாரோ ஒருத்தன் கடைநிலை ஒருத்தன் இருக்கான், ஒன்னும் பிரயோஜனமே இல்லாதவன், அப்பேற்பட்டவன் உட்பட அத்தானா பேருடைய தலையிலும் அந்த திருவடி வைக்கப்பட்டது. அடாடா அளவந்த ஐயோ நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்ட போல இருக்கேன், எங்கேயோ இந்திராதி லோகத்துல இருந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த விஷயத்த. எப்ப எனக்கு மறுபடியும் கிடைக்கும், எப்ப எனக்கு மறுபடியும் கிடைக்கும்ன்ற மாதிரி தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறம் தடவி அப்பால் மிக்கு மண் முழுதும் அகப்படுத்த நின்ற எல்தை, மண் முழுதும் அகப்படுத்த நின்ற எல்தை மலர் புரையும் திருவடியே வணங்கினேனே. அந்த திருவடியைத்தான் நான் வணங்கினேன், அந்த திருவடித்தான் எனக்கு உத்தேசம். இப்படி தன்னுடைய திருமேனியை கொண்டே எங்கும் பரவி இருக்கும் வைபவத்தை உடையவனுக்கு திவ்யாத்ம ஸ்வரூபத்தினாலே, அத்தியந்தம் சூக்ஷ்மமான அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தினால உலகம் முழுக்க வியாபிப்பதில் என்ன சந்தேகம் இருக்க முடியும் கேட்க. ஆகையால் தான் இவன் சர்வவியாபினா எப்படி சுவாமி இவனால சர்வவியாபியா இருக்க முடியும்னு, இவனுடைய சர்வ வியாபித்வத்தை ஒப்புக்கொள்ளாது ஹிரண்யன் பட்ட பாட்டை படாதீர்கள். டேய் அவன் எங்கேயும் இருக்கான், எங்க இருக்கானா எப்படி இருக்க முடியும், இங்க இருந்தா அங்க இருக்க முடியுமா, அங்க இருந்தா எங்க இருக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டான். யாரு? இரண்யகசிபு. அந்த என்னாச்சு தெரியுமோ இல்லையோ. இப்ப அடுத்தது அந்த கேள்வி தேவரீர் தானே கேட்கிறீர், ரொம்ப சந்தோஷம் இல்லையா? என்ன ரொம்ப விரிவாளா இருந்தா சுவாமி சம்பிரதாயத்துல எல்லாரும் போயிட்டா அடுத்தது இவர் தான் உட்கார்ந்து இருக்கிற ஓடி போயிட மாட்டாரோ இல்லையா? ஆனா ஜாகிரதையா எது நம்ம உபயோகப்படுத்த வேண்டாமா?
இப்படி தன்னுடைய திருமேனியை கொண்டே உலகம் எங்கும் பரவக்கூடிய வியாபிக்கக்கூடிய வைபவத்தை பெற்றவன் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தினாலே எங்கும் பறந்து அவன் அந்தர்யாமியாக திகழ்வதில் என்ன வியப்பு இருக்க முடியும்? அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன் அஞ்சிரை புல் தனிப்பாகன் அவுணர்க்கு என்றும் சலம் பொறிந்து அங்கருளில்லா தன்மையாளல் தான் உகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி நிலம் பறந்து வரும் கலுழி பெண்ணை ஈர்த்த நெடுவேய்கள் படுமுத்த அமுதமுந்தி புலம் பறந்து பொன் விளைக்கும் பொய்கவேலி பூங்கோவலூர் தொழுதும் போது நெஞ்சே. அடுத்த 2 பாசனங்கள். இப்படி திரிவிக்ரமாவதாரத்தை பாடின உடனே கண்ணால பார்க்காத என்னைக்கோ விபவாவதாரத்தில் பெருமாள் எடுத்த அந்த திருமேனியை சேவிச்ச ஆழ்வாருக்கு உடனே அந்த திருமேனியோட அர்ச்சாவதாரத்துல எழுந்து இருக்கக்கூடிய திவ்ய தேசத்தை சேவிக்கணும்னு ஆசை வந்துருது. அங்க போய் சேவிச்சோம், அப்படியே இமேஜின் பண்ணினோம். பெருமாள் அப்படிதான் இருந்தான், அப்படி உலகத்தை வளர்ந்தான், அவன் திருமேனி வளர்ந்தது, அவன் திருவடி வளர்ந்தது. பிரம்மதேவர் அப்படியே தர்மதேவதையை நீராக்கி அவன் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணினார். அந்த திருவடி தீர்த்தத்தை பரமசிவன் தன்னுடைய சிரசில் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இல்ல இமேஜினேஷன் தானே சுவாமி. போய் பெருமாளை சேவிச்சாதான் ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த பெருமாளுடைய திவ்ய திருமேனியை சேவிக்கணும்னு ஆசை வந்துருது. எங்க போலாம்? திருக்கோவிலூர் போலாம். திருக்கோவிலூர் திவ்ய தேசத்துக்கு ஒரு பெருமை உண்டு. திவ்ய பிரபந்தம் திருவவதரித்த ஒரு க்ஷேத்திர விசேஷம் இல்லையா? முதல்ல முதலாழ்வார்கள் 3 ஒன்று திரண்டு அங்கத்தான் திவ்ய பிரபந்தத்தை பாடினான். அதுதான் சுவாமி தேசிகன் சொன்னார். அந்த ஊர்ல எல்லாம் விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்றோம். இப்பெல்லாம் மாவட்டம் எல்லாம் பிரிஞ்சு இருக்கட்டும். அங்கெல்லாம் கரும்பு காடுகள் ரொம்ப அதிகம். இப்ப கூட நிறைய ஊர்ல அங்க சுகர் ஃபேக்டரி எல்லாம் இருக்கு. அந்த கரும்பை புழியறது அவ்வளவு கஷ்டம். சாத்துக்குடி புழிஞ்சுடலாம், திராட்சை பழத்தை புழிஞ்சுடலாம் இல்லையா? தேங்காய் கூட திருவிடலாம். கரும்பு ஜூஸ் எப்படி சாப்பிடணும்? கரும்பு ஜூஸ் சாப்பிடணும் ஒருத்தருக்கு என்ன பண்ணணும்? 3 உருளி வச்சிருப்பான். 3 சிலிண்டர் இருக்கும் இல்லையா? அதை வச்சு கீழ்ப்பக்கம் கொடுத்து மேல் பக்கம் வாங்குறது, மேல் பக்கம் கொடுத்து கீழ்ப்பக்கம் வாங்குறது. அதை போட்டு நசுக்கி புழிஞ்சு அதுல சாறு எடுப்பாலும் இல்லையோ. அது போல ரசோ வைசா ரசக்யேவாலப்வானந்தி பவதி அப்படின்றது வேதம். இங்க பொய்கை ஆழ்வார், பூரத்தாழ்வார், பேயாழ்வார் என்பதான 3 ஆழ்வாருக்கு நடுவுல ஆயனார் என்பதான ஒரு கரும்பு போய் மாட்டின்றது. அதை போட்டு புழின்னு புழிஞ்சதுல திவ்ய பிரபந்த தேவாமிருத்தமான கருப்பஞ்சாறு பொழிந்ததுன்னு வர்ணிக்கிறார் தேசிகன். திருக்கோவிலூர் தேகலீசன் விஷயமான ஸ்தோத்திரத்துல தேகலீஷ ஸ்துதின்னு அர்த்தம். இடைக்கழி காரிடார் தீபம் அப்படின்னே பெருது. காரிடர் தீபம் இல்ல, அது காரிடர் தீபம் தான், இருந்தாலும் காரிடார் தீபம். இது காரிடர் தீபம் as well as காரிடார் தீபம். அது ஏன்னா இருளில தவித்துதானே நமக்கு தீப பிரபந்தம் தானே தீபமானது ஏற்றப்பட்டதோ இல்லையோ. பையம் தகலியாய் அன்பை தகலியாய் திருக்கண்டேன் பொன் மேனி கண்டேன் என்று ஆழ்வார் வர்ணிக்கிறாரோ இல்லையோ. அந்த தீபத்தை வர்ணிக்கிறார். அப்பேற்பட்ட திவ்யதேசத்தை போய் பெருமாளை சேவிக்கலாமே. அலம் புரிந்த நெடுந்தடக்கை அமரர் வேந்தன். மகாபலிக்கு கொடையாளன்னு ஒரு பேர் உண்டு, தெரியுமோ இல்லையோ? மகாபலிக்கு கொடையாளன்னு ஏன் பேர் உண்டுனா, யாரு கேட்டாலும் எல்லாரும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த குழந்தை தன்னுடைய திருவடியினால் நிலம் மாவலி மூவடித்தா. புரியலையே சுவாமி அப்படின்னார். இல்ல எப்படி கேட்கணும்னு தெரியல. உடனே சாட் ஜிபிடில போய் கேட்டேன். மகாபலி இடத்துல நான் வேள்விச்சாலைக்கு போறேன், அவன் கிட்ட போய் யாச்சகம் கேட்கணும், ஹவு டு ஆஸ்க் யாச்சகம் அப்படின்னு சாட் ஜிபிடில சாட் பண்ணேன். அது என்ன பண்ணிட்டு அப்படி கேட்டார். அது ஒரு என்னுடையதான ப்ரொனன்சியேஷனை வச்சுட்டு அது ஒண்ணு கொடுத்தது. நிலம் மாவலி மூவடி தா அப்படின்னு கொடுத்தது. ஏன்னா வர்பாட்டமான டிரான்ஸ்லேஷன் இல்லையா? Turn teeth year starts அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாரு. Turn teeth year starts today in our temple. Turn teeth year starts. இது என்ன புரியலையே அப்படின்னு ஒரிஜினல் போய் பார்த்தா, இன்று நமது கோவிலில் திருப்பல்லாண்டு தொடக்கம். திருன்றத டேர்ன் ஆக்கிடுத்து, பல்ல டீத் ஆக்கிடுத்து,
ஆண்ட இயர் ஆகி எடுத்து 20th இயர் ஸ்டார்ட்ஸ், திருப்பல்லாண்டு தொடக்கம். இது எங்கடா தொடக்கம் அப்படின்னா நம்ம வாமன பெருமாள் தான் தொடக்கம். அவர் தான் சாட் ஜிபிடில போய் சாட் பண்ணினார். நான் போய் மகாபலி கிட்ட போய் கேட்கணும், ஐ டோன்ட் நோ ஹவு டு ஆஸ்க், பிகாஸ் எனக்கு இவனுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியே பழக்கம் இல்லையே. இவங்கிட்ட தான் எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணுவாரு தவிர்த்து எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி பழக்கம் இல்லை. அது கிட்ட கேட்டான், அது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுத்தது. மாவலி நிலம் மூவடித்தா, இதான ஒரிஜினல். பேசச்சே எப்படி பேசணும், மாவலி நிலம் மூவடித்தா அப்படிதானே பேசணும். இவர் அதை நொற்று பண்ணி வந்தார், நிலம் மாவலி மூவடித்தா அப்படின்னு மாத்தி பேசினார். லிப் மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டப்பிங் பண்றாளே சீரியல்ல, அந்த மாதிரி ஆயிடுத்து டைலாக். போனா அவன் அங்க இங்க வா அப்படின்னு இவர் பேசுவார். ஏன்னா அந்த லிப் மூமெண்ட்டுக்கு பேசணும் இல்லையா, அந்த மாதிரி பேசணும்னு ஐயோ கேட்க கூட தெரியலையே என்று மகாபலி வெக்கப்பட்டான். ரீடாவித்த வதான்ய தானவேஷா, நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மகாபலிக்கு கூட வெக்கமானது ஏற்பட்டது அப்படின்னு. யாரா கொடையாளி, யார் கொடையாளி, மகாபலியா? அலம் புரிந்த நெடுந்தடக்கையல் அப்படின்னார். கொடுத்துட்டே இருக்கக்கூடியவன், ஹஸ்தீனு பெருமாளுக்கு பேரு. ஸ்ரீநிதி நிதிமபார மர்த்தினா மர்த்திதார்த்த பரிதார தீட்சிதன் வரதன், அவனுக்குதான் கை, அந்த கை தான் கொடுக்கிற கை. இருக்கிற சுவாமி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவேன், சண்டை போட்டு விட்டேன். எங்க பார்த்தாலும் சைவம் வைஷ்ணவம் சண்டை போடணும் முடியும். எங்க ஏன் வந்தா ஒருத்தர் கேட்டார், ஏன் சுவாமி இப்படி இடுவது சிறந்ததா இப்படி இடுவது சிறந்ததான்னு கேட்டேன். புரிஞ்சுது? இப்படி இடுவது சிறந்ததா அல்லது இப்படி இடுவது, அதாவது விபூதி இட்டுக்கிறது கரெக்டா இல்ல நெத்திக்கு திருமண் காப்பு இட்டுக்கிறது கரெக்டா? இப்ப எப்படி சொன்னாலும் தீர்ப்பு பிரச்சனை தான் ஆக போறது. விபூதி இட்டுட்டா அப்படின்னா வைஷ்ணவா சண்டைக்கு வருவான், நாளே உபன்யாசம் கூட மாட்டான். இல்ல திருமண் காப்பு இட்டுக்கிறதா சரி அப்படி கேட்டா நாளது அவள்லாம் உபன்யாசத்துக்கு வர மாட்டான். ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அவர் சொன்னார், இப்படி இட்டுக்கிறியா இப்படி இட்டுக்கிறியா பிரச்சனை இல்லை, இப்படி இடுவதே சிறந்தது அப்படின்னு. கொடுத்து வாழ பழகிக்கோங்கப்பா. தானேன பாடகி நத்த தங்கானேன, கையில பிரேஸ்லெட் எவ்வளவு போட்டுட்டு இருக்க, மோதிரம் எவ்வளவு போட்டுட்டு இருக்க அப்படின்றது பெரிய விஷயம் இல்லடாப்பா. தானம் பண்ணணும். கொடுக்கிற கை யாருடைய கை? எம்பெருமானுடைய கை தான் கொடுக்கிற கை. அலம் பொறிந்த நெடுந்தடக்கம். அதாவது கேட்கிறவன் இங்க வந்து கேட்க வேண்டாம், அவன் எங்க கேட்கிறானோ அங்கே வரலும் இவருடைய கை நீண்டு அவனுக்கு கொடுப்பான். நெடுந்தடக்கை அப்படின்னாரு. கேட்கிறவன் அவன் இருந்த இடத்துல இவன் இங்க இருந்து கை நீட்டி அவனுக்கு கொடுப்பான். அப்படி யாருக்கும் கொடுக்கல. இல்லை, யாரு கொடுக்கல? திரௌபதி சாரீஸ் யாரு கொடுத்தா? ஓட்டைக்கைக்கும் அத்தினத்துக்கும் பலகால தூரம் வெகு ஜோராய் நடக்குது புடவை வியாபாரம். என்னடா வேற ஒண்ணு இல்லை, இதே டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம் தான். துவார கை, ஹோல் ஹேண்ட். அங்க பெருமாள் கொடுத்தது ஹோல் ஹேண்ட், WHOLE. இவன் துவார கைக்கு அர்த்தம் பண்ணது ஹோல் ஹேண்ட். துவாரம்னா ஓட்ட தானே. ஓட்ட கைக்கும் அத்தினத்துக்கும், அத்தினம்னு அர்த்தம் அஸ்தினாபுரம், பலகார தூரம். எவ்வளவு மைல்ஸ் இருக்கு, மைல்ஸ் அவே. இன்னும் புல்லட் ட்ரெயினை கொடுக்கலாமா வேண்டாமான்னு அதுக்கெல்லாம் வரவு செலவெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருக்கான், திட்டங்கள் சப்மிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் 2003 இருந்த மக்கள் தொகையை கொடுத்து எங்களுக்கு வரலன்றான். அதனால அந்த ஓட்டை கையான துவார கைக்கும் அஸ்தினத்திற்கும் பலகார தூரம். ஆனால் பாரியா வெகு ஜோராய் நடக்குது புடவை வியாபாரம். ஆ கிருஷ்ணத்வாரகா வாசில் குவாசி யாதவநந்தன இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேக்ஷசே சங்க சக்கர கதா பாணே துவாரகா நிலைய அச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று திரௌபதி கை தூக்கிறாளே. உடனே வந்து அலம் புரிந்த நெடுந்தடக்கை, அதான் ஹோல் ஹேண்ட் கொடுத்தானே. எங்க ஹோல் ஹேண்ட் இல்லையா? அதுல இருந்து பெருமாள் அப்படியே மொத்தத்தையும் கொடுத்தான் தன்னுடைய கை. அவ இருக்கிற இடத்துக்கு போய் கொடுக்க முடியவன். இன்னொன்னு, கொடுத்தவன் தான் கொடுத்தவனாக நினைக்காமல் தன்னிடத்தில் எவர்கள் பெறுகிறார்களோ அவர்களை வள்ளல்கள் என்று சொல்லும் நெடுங்கையன். உதாரா சர்வயேவைத்தே ஞானீது ஆத்மயுவம். டே அப்பா அர்ஜுனா, உலகத்தில் உள்ள எல்லோரும் என்னிடத்தில் பெற்று சென்று அவர்கள் தானே என் பெருமையை உலகத்தில் பேசுகிறார்கள். போனவன் வெறுமை போல போயிட்டு என்ன பண்றான், அவன் போய் 4 பேர் அனுப்புறான். நீ பெருமாள்கிட்ட போய் கேளு, நீ பெருமாள்கிட்ட போய் பெரு, உனக்கு பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு அவன் அனுப்புறான்.
அவன் போய் சொல்லலன்னா நான் கொடுப்பவன் யாருக்கு தெரியும்? ஒருத்தன் இங்கே கிளம்பி போனான், அந்த பக்கம் போவே போகாத, நம்பி சுவாமி திருமாளிக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்பி போவே போகாத, திருநெடுந்தாண்ட உபன்யாசம் ஆயிட்டு இருக்குது, அந்த பக்கம் எட்டி கூட பாத்துறாத அப்படிதான் முடிஞ்சு போச்சு. இவன் ஒருத்தன் போய் 4 பேர் அழைச்சிட்டு வந்தானா, ஆஹா அந்த சுவாமி எவ்வளவு நல்லவர் தெரியுமா அப்படின்னு 2 வாழைப்பழம் போச்சு எக்ஸ்ட்ரா கொடுத்தப்போ. உதாராக சர்வையே வைத்தே. அப்ப உபன்யாசகர் தானே நல்லா உபன்யாசம் பண்ண அர்த்தம் இல்லப்பா, 4 பேர் ஆடியன்ஸ் அழைச்சிட்டு வந்தாரு, அவர் தான் உதாரர். உபன்யாசகர் ஒண்ணு உதார் உடல. அதான் பெருமாள் தன்னிடத்தில் யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவன், அவர்களை மேன்மையாக பேசப்பவன். இன்னொரு அர்த்தம் பண்ண யாதவாபிரித்த சுவாமி தேசிகன் சொன்னார், அர்த்தின பிரதமஹா தஸ்ய சரமான் பரியபூரயத் அப்படின்னு ஒரு விசேஷம் உண்டு. ஒருத்தனுக்கு தானம் பண்ணினான் இந்த ராஜா, அப்புறம் யாருமே அவன்கிட்ட தானம் வாங்க வரல. இவன் ஒருத்தனுக்கு தானம் பண்ணினான், அப்புறம் யாருமே அவன்கிட்ட தானம் வாங்க வரல. என்னடா யாருமே வரல, என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒருத்தன் வாங்கினாலும் இல்லையோ அவன் 10 பேருக்கு தானம் பண்ணிட்டு இருக்கான், அந்த 10 பேர் இன்னும் 10 பேருக்கு தானம் பண்ணிட்டு இருக்கான். ஆம்பே மார்க்கெட்டிங் மாதிரி அவ பண்ணிட்டு இருக்கான். இது என்னது அப்படின்னா, இது துவாரகாவே. புரியுதா? பெருமாள் கிட்ட முதல்ல இவன் கிட்ட வாங்கினான்னா அவனே அந்த கியூல நிக்கிற கடைசி ஆள் பரியந்தம் அவனே தானம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்புறம் என்ன, அலம் பொறிந்த நெடுந்தடக்க, அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய கை அது, அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய கை. இன்னொரு அர்த்தம் பண்ணார், அலம் அப்படின்னு அர்த்தம் போரும் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. மணி 8 எடுத்து சுவாமி போரும் அப்படி சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி என்ன எடுத்த அலம் அப்படின்னா போரும். என்னைக்கான வாங்கிக்கிறவன் போருன்னு சொல்லுவானா? அவனால சொல்ல முடியுமா? ஆனால் கொடுக்கும் இவன் அள்ளி அள்ளி கொடுக்கும் பொழுது வாங்கிக் கொள்பவன் போரும் போரும் என்னும் அளவிற்கு அவனுக்கு கொடுக்கக்கூடியவன் அலம் பொறிந்த நெடுந்தடங்கள். யாச்சித்தோபி சதாபக்திகின அஹிதம் காரையே தருகி. இன்னொன்னு இருக்கா, சில பேர்லாம் முரட்டு பரமேகாந்திகள், நாங்கெல்லாம் எம்பெருமான இடத்துல எதுவும் கேட்க மாட்டோம். நாசே நஸ்திருணமன் யதன்யத பிவா தன்னாபி நாலீகினி நாலீக ஸ்பிருகனீய சௌரபபுஜா வாச்சா நயாச்சாமகே. நாங்கெல்லாம் பெருமாள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டோம், எங்களுக்கு தான் மோட்சம் கன்ஃபார்ம், பெருமாள் மோட்சம் கொடுக்க போறார், நாங்க எனக்கு பெருமாள்கிட்ட போய் கெஞ்சணும், அதெல்லாம் முடியாது எங்களுக்கு அப்படின்னு முரட்டுத்தனமா இருந்து பெருமாள்கிட்டயே எதுவும் கேட்காம இருக்கிறவாளுக்கும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து அவர்கள் கேட்காவிடனும் ஆத்மார்த்தமாக அவர்களுக்கு தான் அளிக்கும் வல்லன்மை உடையவன் அலம் புரி நெடுந்தடக்கை வருவன். சரி, சில பக்தர்கள் இருக்கா, சில பக்தர்கள் தேவையில்லாத பலன்களை எம்பெருமான்கிட்ட கேட்பாளே, தேவையில்லாததை கேட்டு அவன்கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு. ஐயோ இதெல்லாம் அவன் வாங்கிட்டானா அவன் தான் கஷ்டப்படுவான், அவனுக்கு எதுக்கு இதெல்லாம், தேவையில்லாத கேட்கிறானே என்று தேவையில்லாததின் தேவையின்மையை அவனுக்கு உணர்த்தி தான் அளிக்கும் உயர்ந்த பலன்களின் தேவையை அவனை உணர வைக்கக்கூடிய வல்லன்மை பெற்றவனாக இருப்பதினாலே அலம் பொறி நெடுந்தடக்கை. அத்தகையதான தடக்கையான பரமாத்மா, அதே அவன் அசுரர்களை எல்லாம் ஜெயிப்பதற்காக அழகிய சிறகு உடைய கருடன் மீது ஆரோபணித்து வரக்கூடிய அழகை வர்ணிக்கிறார். அடுத்த பாசுரங்கள் எல்லாமே திருக்கோவலூர் எம்பெருமான் விஷயமான பாசுரங்கள், அதனுடைய அழகை எல்லாம் நாளைக்கு அனுபவிக்கலாம். வாழியனிதோஹோ புல்வரடியமாந்தாசிரியன் வாழியவன் பாராரவிந்தமலர் வாழியவன் கோதிலா தாழ்வனரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள். ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீ கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமஹ. அஸ்மத்குரு பரம்பராயை நமஹ.